ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் ஜெபத்திற்கு கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் செலவிடுகிற ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நிமிடமும் ஒருபோதும் வீண் போகாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? ஆமென், அல்லேலூயா. நல்லா விட்டு கொடுத்து ஜெபிங்க, விடுதலையோடு ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஆவியோடும் ஜெபிப்போம், கருத்தோடும் ஜெபிப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம் என்ற பாடலை நாம் பாடப்போகிறோம். தெரிந்த பாடல்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாடி ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போமாக. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடும். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடும். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். சொல்லுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் கழுவியே நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே,
நல்லவரே என்றும் தொழுதிடும். நல்லவரே வல்லவரே என்று தொழுதிடும். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே. அவர் நீதி நிறைந்தவர். வாழ்க்கையில் அவர் நீதி செய்கிற ஆண்டவர். ஆமென். நித்திய தேவன் நீரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஜெப நேரத்தில் பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆமென். ஆதி திருச்சபை நாட்களிலே சபையார் அதிகம் ஜெபித்தார்கள். ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். சின்ன சின்ன கூட்டங்களாக ஜெபித்தார்கள். ஒரே நேரத்தில் அவங்களால பெரிய கேதரிங் பண்ண முடியாத ஒரு சந்தர்ப்பங்கள் உபத்திரவத்து நிமித்தமாக வந்தபோது அவர்கள் சின்ன சின்ன கூட்டமாக ஜெபித்தார்கள். ஆனால் கர்த்தர் பெரும் பெரும் அதிசயங்களை அவர்கள் நடுவில் செய்தார். அல்லேலூயா அல்லேலூயா. யாக்கோபை ஏரோது சிரச்சேதம் பண்ணிட்டான். பெரிய ஷாக். அவங்களுக்கெல்லாம் ஸ்டன் ஆகிட்டாங்க. இப்போ உங்களுக்கு முக்கியமான பிரதான அப்போஸ்தலனாக கண்ணுக்கு முன்னாடி இருந்து நடத்திட்டு இருந்தது யார்? பேதுரு. யாக்கோபை கொலை செய்தது யூதர்களுக்கு பிடித்ததென்று ஏரோது கண்டு பேதுருவை கொலை செய்யணுன்றதுக்காகத்தான் என்ன செஞ்சான்? சிறைச்சாலை தூக்கி போட்டான். இட் வாஸ் நாட் ஏதோ கொஞ்ச நாள் ஜெயிலில் போட்டுட்டு பெயிலில் விடுற கதையெல்லாம் இல்லை. அடுத்த நாள் ஹி வாஸ் டு பி பிஹெட்டட். சபை விழிச்சிருச்சு. ஒரு தடவை ஒரு ஆளை லூஸ் பண்ணிட்டோம், இனிமேல் என்ன செய்ய முடியாது, அமைதியாக இருக்க முடியாதுன்னு சின்ன சின்ன குழுக்களாக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. மார்க்குவோட வீட்டில் அவங்க தாய், மார்க்கு நம்ம சுவிசேஷம் எழுதியிருக்காருல மார்க்கு, அவங்க தாய் ஜெபிக்கிற ஒரு தாய், அவங்க வீட்டில் ஒரு சின்ன கூட்டமாக கூடி அங்கேயும் அவர்கள் இரவு முழுவதும் ஜெபித்தார்கள் பேதுருவின் விடுதலைக்காக. ஆண்டவர் பெரிய அசைவம் கட்டளையிட்டார். சிறைச்சாலை கதவை தூதனை வச்சு திறந்து கொடுத்தார். நம்ம நினைப்போம் கொஞ்சம் பேர் தானே வந்திருக்கிறோம், பெரிய நல்ல ஃபுல் சபையில் இவ்வளோ பேர் தான் வந்து ஜெபிக்க முடியுதா? இந்த ஜெபம் ஒரு மனதின் ஜெபமாக இருக்குமானால் தேசத்தை அசைக்க முடியும். பெரிய வல்லமையான கிரியைகளை
பார்க்க முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் உன்னத தேவன்னா உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறவர், எல் எலியோன். அவருக்கு மேலே அவரை மிஞ்சி ஒருத்தரும் கிடையாது. அவருக்கு மேலான நபர் யாரும் கிடையாது. அவருக்கு மிஞ்சின வல்லமை எதுவும் கிடையாது. ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு அப்பால்பட்ட அதிகாரம் எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் சுப்ரீம் அவர் தான். அதான் உன்னத தேவன், எல் எலியோன். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. நமக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கறதுக்கு, ஞானன்ற ஒரு வார்த்தை தெரிய வச்சதே அவர் தான். ஹல்லேலூயா. He is a God of wisdom and the source of wisdom. ஞானம் நிறைந்தவரே. அது அந்த ஒரு சரணத்தை பாடலாம். முழங்கால் யாவுமே பாரினில், முழங்கால் முழங்குமா முடங்குமா? அதில் மடங்கிடுதே. மடங்கி, ஏன்னா என்னோடய ஸ்கிரிப்டில் வேறு வேர்டு இருக்குது, அதனால தான் நான் பார்த்துட்டு அங்கே கரெக்டாக இருக்குது. பாரினில் மடங்கிடுதே, உயர்ந்தவரே சிறந்தவரே என்று. நீங்கள் சத்தத்தை உயர்த்தி பாடுவீங்களா? ஆண்டவரை பாடும்பொழுது உற்சாகமாக இல்லை, மனசை செலுத்தி பாடிடணும். ராகத்துக்காக பாடிடக்கூடாது. மனதை செலுத்தி இருதயத்திலிருந்து பாடி பாருங்கள். அதில் உங்களுக்கு கிடைக்கிறதான நம்பிக்கையும் சமாதானமும் வித்தியாசமாக விசேஷமாக இருக்கும். அல்லேலூயா. இயேசுவை பாடும் பொழுது தேவ பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். சில நேரம் பாட்டில் வராது. தனி ஜபங்களில் யோசித்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் முதல் பாட்டில் உங்களால் பிரசன்னத்தை ஃபீல் பண்ண முடியாது. உடனே 2 பாட்டு பாடிட்டு பாடியாச்சு அவ்வளோதான், இன்றைக்கி ஒரு மூடு இல்லைன்னு சொல்லி எழுப்பி என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. பாடிக்கிட்டே இருங்க, பாடிக்கிட்டே இருங்க. திடீரென்று தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். அல்ல ஆண்டவர் பார்ப்பார். ஆர் யூ கன்சிஸ்டன்ட்? ஆர் யூ கமிட்டட்? நேரம் எடுக்க முடியுதா மகனே மகளே? என் சமூகத்தில் உனக்கு நேரம் எடுக்க முடியுதான்னு கேட்பார். எடுத்துட்டோன்னா ஜெயிச்சிருவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல ஒரு சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து, அவர் சமூகத்தில் நேரம் எடுத்துட்டோன்னா ஜெயிச்சிருவோம். ஆமென். அவர் சமூகத்தில் நேரம் எடுத்துட்டோன்னா ஜெயிச்சிருவோம். நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஆமென். இந்த ஒரு சரணத்தை பாட போகிறோம். உன்னத தேவன் நீரே, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை பாடுவோமாக. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினேன், தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் ஏங்குகிறேன். தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே, தண்ணீரில்லா நீலம் போல தாகமாய் ஏங்குகிறேன்.
வல்லமை மகிமை கண்டு உம் வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கிறேன். உம் வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கிறேன். தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன். கண்ணீரில்லா நீலம் போல தாகமாய் ஏங்குகிறேன். ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை எனக்கு போதுமே. சொல்லுவோமா? உதடுகளாலே துதிக்கின்றேன், உலகை மறக்கிறேன். உதடுகளாலே துதிக்கின்றேன், உலகை மறக்கிறேன். தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன். தண்ணீரெல்லாம் நீலம் போல தாகமாய் ஏங்குகிறேன். எனது ஆன்மா தொடர்ந்து உண்மை பற்றி கொண்டது. பற்றி கொண்டது உம் வலக்கரமோ என்னை நாளும் தாங்கி கொண்டது. உம் வலக்கரமோ என்னை நாளும் தாங்கி கொண்டது. தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன். கண்ணீரில்லா நீலம் போல தாகமாய் ஏங்குகிறேன். வாழ்நாள் எல்லாம் உம் நாமம் வாழ்த்தி பாடுவேன். சுவையான உணவை உண்பது போல் திருப்தி அடைகிறேன். உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன். கண்ணீரெல்லாம் நீலம் போல தாகமாய் ஏங்குகிறேன். சொல்லுவோம். தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன். ஆண்டவரே, உங்க மேல உள்ள ஏக்கம் எங்களுக்கு ஒருபோதும் குறையக்கூடாது. சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்க மேல உள்ள ஏக்கம், அந்த லாங்கிங் ஃபார் காட் எங்களுக்கு ஒருபோதும் குறையக்கூடாது ஆண்டவரே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்னும் ஒரு பாடலை பாடுவோம். கிருபாசன தண்டை ஓடி வந்தேன், கிருபையால் நிறைத்திடுமே. Thank you, Jesus.
சிங்காசனத்தண்டை ஓடி வந்தேன், கிருபையாய் இறங்கிடுவே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுவே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுவே. உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. என் சுய பலத்தால் ஒன்றும் செய்தீரே, அதை நீ நன்றாய் அறிவீர். என் சுய பலத்தால் ஒன்றும் செய்தீரே, அதை நீ நன்றாய் அறிவீர். எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமாம். உம் பலத்தால் செய்திட உம் கிருபையால் நிறைத்திடுவே. உம் பலத்தால் எல்லாம் செய்திட உம் கிருபையால் நிறைத்திடுவே. உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். மாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுவே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுவே. சோதனைகள் தாங்க பலன் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். வாழ்க்கையில தகப்பனே, சோதனைகள் தாங்க பலன் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். சோர்ந்திடாமல் ஜபம் ஏறெடுக்க உம் கிருபையால் நிறைத்திடுமே. சோர்ந்திடாமல் ஜபம் ஏறெடுக்க உம் கிருபையால் நிறைத்திடுமே. உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுவே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அசைத்து கர்த்தரை தொடர்ந்து ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென்.
சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஹல்லேலூயா. 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 எங்கள் எஜமானரே, எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவரே, எங்கள் பரம வைத்தியரே, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற தெய்வமே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். எங்கள் ஆத்தும நேசரே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எங்கள் ஆத்தும மணவாளனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிறவரே, இஸ்ரவேலின் ஜெய பலமானவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மீட்பரே, எங்களை விடுவிக்கிறவரே, எங்கள் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் நடுவில் அசைவாடும். ஹோரியாதரது மீஷேரலெலெலெலெலெகி மாமா ஷன்கல் ஹௌடமனா சபலதுரமா நம்ம ஆவியோடு ஆராதிப்போம், கருத்தோடு ஆராதிப்போம். கர்த்தரை ஆவிலும் ஜெபிப்போம், கருத்தோடும் ஜெபிப்போம். ஷீக்க ரமன ஹபட துணிமி கதுரியாலா ஷக்க ரமன துடபி கமா. அபிஷேகம் பெற்றிருக்கிறவர்கள் ஒரு நிமிஷம் மாத்திரமாகிலும், அட்லீஸ்ட் 1 minute pray in the Holy Ghost. Shadiri bahali yantara rigama baba shandala laganamala mudiya tudabala balaba ribala kasha kapata lagadara balaba ritri bishi atudabala habalabo tunimi yandaraba nandi kankalabo shiyantarabala rikantalabo shiyandarala balabadunama. ஜெபிக்க வைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்களப்பா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் நடுவில் அசைவாடும். நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு ஜெப நேரத்துக்குள்ள எங்களை கொண்டு போகணும், எங்களை கொண்டு செல்லும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கலந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஒரு 7 நிமிடங்கள் பாஸ்டர் ரஞ்சித் வந்து ஜெபம் நடத்துவார்கள். அதை தொடர்ந்து இன்னொரு 7 நிமிடங்கள் பாஸ்டர் ஜூலியஸ் வந்து ஜெபம் நடத்துவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் நாம் ஒரே ஒரு குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அன்பு என்ன சொல்லப்பட்டிருக்குது, அன்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பை ஆண்டவர் கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். என்னைக்கு இந்த மொபைல் கையில் வந்ததோ எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்க, தனித்தனியாக என்ன செஞ்சிட்டாங்க, செப்பரேட்டாக என்ன செஞ்சிட்டாங்க. ஒரே ஹாலில் தான் இருப்பாங்க, ஆனால் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக என்ன செஞ்சுருப்பாங்க, இருப்பாங்க. அதனால் ஆண்டவர் நம்ம குடும்பத்தில் அன்பை என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும். அடுத்த வசனம், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை. நம்ம எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும், நம்ம எவ்வளோதான் ஆண்டவருக்கு கொடுத்தாலும், நம்ம எவ்வளோதான் அடுத்த வசனம் தான தர்மங்களை என்ன செய்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு புரோஜனம் என்ன? ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அன்பு தான் நமக்கு என்ன செய்யணும், ஒரு பிரதான ஒன்றா இருக்குது. ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார் பிரதான கட்டளையில்,
நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. அதனால் இப்போ நம்ம குடும்பத்தில் அன்பு நமக்குள்ளே காணப்படும்படியாக நாம் செபிக்க போகிறோம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள ஒரு அன்பு, மாமியார் மருமகளுக்குள்ள அன்பு, இப்படி ஒவ்வொருவருக்குள்ள அன்பு என்ன செய்யணும், இருக்க வேண்டும். ஆனால் நாம் ஒரு விஷயம், நம் கண்களை மூடி நாம் செபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அன்புக்கு என்ன இருக்காதான்? பொறாமை இருக்காதான். அன்பு என்ன செய்யாதான்? இருமாப்பா இருக்காதான். அன்பு ஒரு காலம் என்ன செய்யாதான்? தீங்கு நினைக்காதான். அன்பு விட்டு கொடுக்குமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலத்தையும் சகித்து கொள்ளுமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் செபிக்கிற ராஜா. கிறிஸ்து நம்மை நேசித்து அவர் நமக்காக ரத்தம் சிந்தினது போல ஆண்டவர் நம்மளும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நேசிக்கக்கூடிய ஒரு கிருபையை நீர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிப்பது போல, ஆண்டவரே எங்களை நாங்கள் நேசிப்பது போல பிறர் மீதும் நாங்கள் அன்பு செலுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிற ராஜா. எங்களுக்குள்ள விட்டு கொடுக்கிற ஒரு பக்குவத்தை தருவீராக. எங்களுக்குள்ள பொறுமை எங்களுக்கு தருவீராக ராஜா. ஆண்டவரை யாரையும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? எடுத்தெறிஞ்சு பேசிடக்கூடாது ராஜா. ஆண்டவரை யாரையும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? முறுமுறுத்து விடக்கூடாது ராஜா. யாரையும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? எதிர்த்து பேசுகிறவர்களாய் காணப்படக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே அன்பு நிலைத்திருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிற ராஜா. கிறிஸ்துவின் அன்பை உடையவர்களாக நாங்கள் காணப்பட ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்மை நேசிப்பது போல ஆண்டவரே பிறரையும் நாங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, குடும்பத்தில் இன்னைக்கு ஆண்டவரே அன்பு குறைந்து போய்விட்டதப்பா, அன்பு தணிந்து போய்விட்டதப்பா. ஆண்டவரே, அவைகளெல்லாம் மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவைகளெல்லாம் மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக ராஜா. எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக தகப்பனே. அப்பா, கிறிஸ்துவின் இருதயத்தை எங்களுக்கு நீர் தருவீராக ராஜா. நாங்கள் பிறரை நேசிக்க ஆண்டவரே, குடும்பத்தில் நாங்கள் அன்பு செலுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே, அப்பா, எங்கள் கோபத்தின் நிமித்தமாக ஆண்டவரே, எங்களுடைய எரிச்சல் நிமித்தமாக யாரையாவது நாங்கள் ஆண்டவரை வெறுத்திருப்போமானால் ஆண்டவரே, அவர்களே நேசிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. உன் சத்ருவை சிநேகி என்று சொன்னீரே ராஜா. ஆண்டவரே, நாங்கள் சிநேகிக்கத்தக்க ஒரு இருதயத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் செபிக்கிற ராஜா. கணவன் மனைவிக்குள்ள அன்பு இருக்கட்டுமே, பிள்ளைகள் மேல அன்பு இருக்கட்டுமே, பெற்றோர் மீது பிள்ளைகளுக்கு அன்பு இருக்கட்டுமே ராஜா. நீர் வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு குடும்பங்களில் தேவனுடைய அன்பை கொடுக்க போற தயவுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அடுத்ததாக உபதேசத்தில் நாம் எப்படி இருக்கணும்? நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு உலகத்தில் அநேக உபதேசங்கள் வந்துடுச்சு, தவறான உபதேசங்கள் வந்து விட்டது. ஆனால் நாம் கிறிஸ்துவின் உபதேசங்களை பின்பற்றவர்களாய் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? காணப்பட வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் சுவிசேஷகத்தில், நித்திய வசனங்கள் என்னன்னா உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சரியான உபதேசத்திலே நாங்கள் நிலைத்திருக்க ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிப்போமா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே அப்பா சத்திய வசனத்தில் நாங்கள் நிலைத்திருக்க ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே, தவறான உபதேசங்களை போய் நாங்கள் சிக்கிவிடக்கூடாது ராஜா. ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு சத்திய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நல்ல உபதேசத்தை கொடுக்கிற திருச்சபை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு துதியுங்க. ஆண்டவரே, இந்த உபதேசத்திலே நாங்கள் நிலைத்திருக்க ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்காக அங்கு இங்கு மலைகிறவர்களாய் இருக்கக்கூடாது ஆண்டவரே. சத்திய வசனம் உம்மிடத்தில் உண்டே ஆண்டவரே. எங்களுடைய விடுவிக்கிற வசனம் ஆண்டவரே உங்களுடைய உம்மிடத்தில்
உண்டே ராஜா. எங்களை சுகமாக்கும் வசனம் உம்மிடத்திலே உண்டே ராஜா. எங்களை வழி நடத்துகிற வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே ராஜா. அவைகளை நாங்கள் பின்பற்றி நடக்க ஆண்டவரே, உபதேசத்திலே நாங்கள் நிலைத்திருக்க ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிற ராஜா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகத்தை பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் தரப்போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீதமுள்ள நேரத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே ஜெப நிலையிலே இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் கூட ஒரு வசனத்தை பார்த்து அதன் மூலம் ஜெபிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் வசனம் 6. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். இதன் அடுத்த பகுதி என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுதலே இதன் பொக்கிஷம். நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்மளாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், சந்தோஷம்தான். ஆனால் அந்த ரட்சிப்பு பூரணம் ஆகிறதுக்கு ஒரு காரியத்தை தான் வேதம் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஏன்னா நம்மளை ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். அந்த ரட்சிப்பின் பூரணம் அது நம்ம வாழ்க்கை எது? இயேசு நம்முடைய அவர் 2ஆம் வருகையில் வரணும். இல்லாட்டினா நம்ம அந்த அவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுகிறது தான் அந்த பூர்ண ரட்சிப்பு உண்டாகுது. நம் நித்தியத்திலே வாழும்போது அந்த ரட்சிப்புக்கு ரகசியம் என்னவாமா? கர்த்தருக்கு பயப்படுதலே. நம்ம யோசிக்கிறோம், நமக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படி இருக்குது? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு நாம் இஷ்டம் போல் வாழ்ந்தோமானால் நம்முடைய ரட்சிப்பு பூரணப்படாது. ஏன்னா காரணம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல். அதோட பொக்கிஷனை நம்ம சொல்லுவோமில்ல, எதுக்காக இந்த கோல்டு இவ்வளோ பொக்கிஷமாக பார்த்து வச்சுருக்கிற? என் மகளோட கல்யாணத்துக்கு எதுக்காக இவ்வளோ எல்லாம் சொத்து சேர்த்து இப்படி பத்திரமா வச்சுருக்கிற? என் மகனுக்கு எதிர்காலத்துக்கு, அவங்களோட எதிர்காலத்துக்காக நம்ம காத்து பொக்கிஷமாக வைக்கிறோம். நம்ம நித்தியமாய் வாழ்றதுக்கு காத்து சூழ்ச்சி இல்லாட்ட காத்து வைக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா கர்த்தருக்கு பயப்படுதல். அந்த பயப்படுதல் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பற்றி வேதவசனம் சொல்லுது. எல்லாம் எடுக்கண்டா, நீதிமொழிகள் 14:2 நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். அப்படின்னா நம்ம வழிகளில் காரியங்கள் எல்லாம் நிதானமாக இருக்கிறோமா? நம்ம காரியங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறோமா? இல்லை ஜாக்கிரதையாக நடக்கிறோமான்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோட வாழ்க்கையில் அவனை பற்றி அவன் ஈசாக்க பலி கொடுக்குற இடத்துல பார்க்கும்போது, நீ எதையுமே பாராமல் மகனை பலியாக கொடுத்ததுனால் நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்று அறிந்திருக்கிறேன். ஆதியாகமம் 22:12 அப்படி சொல்லப்பட்டிருக்குது. அவனுக்கு தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், ஏதோ எதையும் பார்க்காம ஈசாக்கை கொடுத்தது நிமித்தம் மாத்திரம் அவன் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாக இருக்கல. அவன் ஒரு காரியத்தில் தெளிவாக இருந்தான். 24 வரும். இப்படி ஈசாக்குக்கு பெண் பார்க்க போகிற ஒரு காரியத்தில் ஆபிரகாம் சொல்லுவான் எலியாசர் பார்த்து, நீ போய் என் மகனுக்கு ஒரு பெண்ணை பார்த்துட்டு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை செய்து அனுப்பும்போது அவனுக்கு ஒரு டவுட் வந்தது. ஒரு வேளை நான் போய் கூப்பிட்றேன், அந்த பொண்ணு வரலின்னா உங்கள் பையனை கூட்டிகிட்டு போட்டோமான்னு கேட்கும்போது அந்த இடத்துல சொல்லுவான், அது மாத்திரம் செய்யாதபடி நீ எச்சரிக்கையாயிரு. வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக தூதனை அனுப்புவார். காரணம், அவன் தனக்கு வாக்குத்தத்தம் கிடைச்ச அந்த வழியில் தேவன் காட்டின பாதையில் நிற்கிறான். அதை விட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் கர்த்தருக்கு பயத்தில் இன்னொரு வெளிப்பாடு. காரணம், அவன் அந்த பயத்தோடு எச்சரிக்கையாக இருந்தங்காட்டியிருந்தால் அவனுக்கு தைரியமாக சொல்ல முடிஞ்சது எலியாசருக்கு, தூதனை கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம ஏன்னா நிறைய காரியங்களில் திருமண காரியங்களில் நமக்கு கர்த்தருக்கு பயம் அதிகம் இல்லாமல் போயிடுது. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனால் ரட்சிக்கப்படாத சில குடும்பங்களில் பார்த்துருக்கிற ஒரு பொண்ணு குடும்பத்தில் ஹிந்து ஏதாவது ஒரு பேக்ரவுண்டாக இருக்க, தேவனை அறியாத பேக்ரவுண்ட், அதில் ஒரு பொண்ணு சிலப்போ வைராக்கியமாக இருந்து நான் ஆண்டவருடைய பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு வைராக்கியமாக இருந்து கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்க நல்லாயிருவாங்க. ஆனால் கிறிஸ்துவ பின்னணியில் அப்பா அம்மா எல்லாம் கிறிஸ்துவ பின்னணியில் இருக்கும்போது அவங்களுக்கு வைராக்கியமாக இருக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அந்த எதிர்ப்பு இல்லை. ஆனால் இருக்க வேண்டியதோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த பயம் இருந்துன்னா நான் எப்படிப்பட்ட பெண்ணை தேர்ந்தெடுக்க வேணும், எப்படிப்பட்ட பையனை தேர்ந்தெடுக்க வேணுங்கிற ஒரு நிச்சயம் இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தா,
பொண்ணும் இருக்குது, பையனுக்கு பொண்ணு தேடனா பொண்ணு கிடைக்கிறது இல்லை, பொண்ணுக்கு பையன் தேடனா பையன் கிடைக்கிறது இல்லை. எதுவும் இல்லாமல் இல்லை, இருக்குது, நமக்கு வெளிப்பட மாட்டேங்குது. வெளிப்படணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவருக்கு கரெக்டாக பயப்படுறங்கிறமான தெளிவோடு நம்ம இருக்கணும். ஏன்னா ஆண்டவருக்கு பயப்படும் போது தான் நம்ம நிதானமாக இருக்க, நமக்கு முன்பாக தூதனை அனுப்புவார், காரியங்களை வாக்கி பண்ணுவார். ஏன்னா நிறைய டைமில் நம்ம இந்த திருமண காரியத்தில் காம்ப்ரமைஸ் ஆயிடும். ஆனால் எங்கேயுமே அந்த இடத்துல மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை செய்யறனே, இதில் உமக்கு பிரியமா இருக்குமா? அதில் நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குதா? பயம் இல்லாட்டினா என்ன தெரியுமா, நம்ம அவருடைய பயப்பு இல்லாட்டினா நம்ம அவரை அலட்சியம் பண்ணுறோம். எப்படி இருப்பானா, நமக்கு கோல்டு இருக்குதா, எவ்வளோ லேண்ட் இருக்குது, எவ்வளோ வருமானம் இருக்குது, ரட்சிப்பை குறித்து நம்ம அக்கறை இல்லாதவர்களாக இருந்துருவோம். காரணம், நம்ம திருமணம் பண்ணும்போது தேவனுக்கு இது பிரியமாக இருக்குமாங்கிற ஒரு எண்ணம் நமக்குள் எழுந்தால் தான் நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறோங்கிற அர்த்தம். ஏன்னா ஆண்டவர் சொல்லும்போது, இயேசு பூமியில் இருக்கும்போது சொன்னார், நான் எப்பொழுதும் என் பிதாவுக்கு பிரியமானதையே செய்கிறேன். ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 11:6 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருந்ததுன்னு. காரணம், நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துன்னா நம்ம எல்லா காரியத்திலும் ஜாக்கிரதையாக இருப்போம். இதில் நம்ம தவறக்கூடாது. நம்ம தவறாமல் நடக்க ஜாக்கிரதையாக இருக்கிறோன்னா நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குது. இந்த காரியத்தில் நம்ம குறைவுபட்டிருந்தோம்னா இந்த நாளில் கேட்கலாம், ஆண்டவரே, அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியை தாங்க, அதில் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும். என் வழிகள் தவறும் போது நம்ம கர்த்தருக்கு பயப்படுதலை அலட்சியம் பண்ணுகிறோம் அனுப்போம். ஏன்னா அர்த்தம், ஏன்னா நம்ம வேற எதையோ நாடுறோம், அதனால கர்த்தருக்கு பயப்படுதலே நாம் அலட்சியம் பண்ணுகிறோம். தேவன் நமக்கு அப்படிப்பட்ட கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தரும்படி ஜெபிக்கலாம். சர்வ வல்ல தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஆண்டவரே, ஆபிரகாம் உமக்கு பயந்ததினாலே உமக்கு பிரியமல்லாததை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படி ஆண்டவரே தன்னுடைய வேலைக்காரனுக்கு சொன்னது போல தானும் ஆண்டவரே எல்லா விதத்திலும் எச்சரிக்கையாக இருந்த ஒரு முன் மாதிரியை எங்களுக்கு முன்பாய் நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வழிகளில் தவறாதபடிக்கு உமக்கு பயக்கிற பயத்திலே நாங்கள் சரியாக இருக்கும்படிக்கு தேவன் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வழிகளிலே தவறுகிறோம், அறிந்து கொண்டே தெரிந்து கொண்டே வேறு ஆதாயத்துக்காக நாங்கள் நாடுகிறோம் என்றால் நாங்கள் உமக்கு பயப்படுகிற பயத்தை நாங்கள் அலட்சியம் பண்ணுகிறோரோ இருப்போம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆண்டவரே காரியத்தை எங்களை விட்டு நீக்கி உமக்கு பயப்படுகிற பயத்தை தந்து எங்களுடைய ரட்சிப்பு அது பூரணமாகும்படி கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியினால் கர்த்தர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, அதுவே எங்களுக்கும் உகந்த வாசனையாக இருக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் வழிகளில் எல்லாம் நாங்கள் நிதானமாய் நடக்க, தேவனுக்கு பிரியமானதை யோசித்து சிந்தித்து செயல்பட, எந்த விதமான ஆண்டவரை சூழ்நிலைகளும் பாராதபடிக்கு உமக்கு பிரியமானதையே செய்யத்தக்கதாய் உமக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஒரே ஒரு பாயிண்ட், பிலிப்பியர் 4:5. ஒரு நிமிஷம் அதை மட்டும் வாசி. பிலிப்பியர் 4:5, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் குணங்கள்லேயே விசேஷமாக அந்த சாந்த குணத்தை ஆண்டவர் சொல்லும்போது நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். சாந்தம் இப்போ நம்மளையெல்லாம் எடுத்தால் நம்மகிட்ட தேடித்தான் கண்டுபிடிக்க மாட்டேருக்குது ஆண்டவருக்கு. ஏன்னா அவ்வளோ சாந்தம் நம்மகிட்ட காணாமல் போயிருக்கு. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு காரியம் சாந்த குணம். ஏன்னா பிள்ளை வளர்க்கும் போதே எனக்கு தெரியுது எனக்கு எவ்வளோதான் சாந்த குணம் இருக்குதுன்னு. பாவம், அப்படித்தான் தெரிய வேண்டியது இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சாந்த குணம் ரொம்ப முக்கியம். ஏன்னா சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லுது. ஏன்னா நாம் சாந்த குணமுள்ளவர்களாக இருந்தோன்னா நம்மை தேடி பெரிய பொறுப்புகளை தேவன் கொடுப்பார். அநேகரை மேய்க்கும்படி, அநேகரை நடத்தும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். மோசையோட காரியத்தில் அது நமக்கு நல்லா விளங்க. மோசை மிரியாமும் ஆரோன் எதிர்த்தப்போ ஆண்டவர் அதை கேட்டும் போட்டு வந்து உடனே அவங்ககிட்ட எல்லாம் ஆசரிப்புக்கு கூடாரத்துக்கு வாங்கன்னு சொல்லியும் போட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆவியானவர் கொடுத்துருப்பார். பூமியில் எல்லா மனுஷரை பார்க்கிலும் மோசை சாந்தமுள்ளவனாக இருந்தான். அவன் ரொம்ப கோபக்காரனாக இருந்த எகிப்தில் இருக்கும்போது அப்போ அவனை தேடி பொறுப்பு வரல. அவன் சாந்த குணமாய் மாறினதுக்கப்புறம் அவனை தேடி பொறுப்புகள் வந்தது. இயேசுவும் பூமியில் இருக்கும்போது நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நமக்கு இந்த சாந்த குணம் தான் நமக்கு அலங்கரிப்பாக இருக்கணும்னு கோபக்காரனாக இருந்த பேதுரு பின்னாட்களே நமக்கு அட்வைஸாக எழுதுகிறாரு. அதனால சாந்தமுள்ள ஆவி தேவனிடத்தில் கேட்கும்போது நாம் எப்படிப்பட்ட கோப சுபாவமோ முரட்டு சுபாவமோ இருந்தாலும் அவர் சாந்தமுள்ள ஆவியை தர போதுமானவராக இருக்கார். நாம் அவரிடத்தில் கேட்டு
சாந்தமுள்ள ஆவியை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா ஆண்டவர் சொல்ல நம்ம சுவிசேஷம் சொல்கிறோம், நம்ம சாந்தமுள்ளோட ஆவியோட சொல்லினா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சாந்தமுள்ள ஆவிக்கு இது ஆவியின் இடத்துல தான் கேட்கிற ஒரு எண்ணம் மற்றவங்களுக்கு வரும். நம்ம எப்போ ரஃப்பாக இருக்கிற, ரொம்ப கோவமாக இருக்கிற, சிடு மூஞ்சியாக இருக்கிறோம், எதை எடுத்தாலும் டக்குன்னு பொங்குற ஆளுகளாக இருந்தால் நம்மகிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க, நம்மகிட்ட ஒரு காரியம் கேட்கறக்கே பயப்படுவாங்க. ஏன்னா எங்கள் ஊரில் அப்படி ஒரு அனுபவம் நடந்திருக்குது. சுவிசேஷம் சொல்கிறதுன்னு சொல்லி போட்டு அவங்கள குத்தம் சொல்லி அவன் அரட்டி லாஸ்ட்டு அவங்க கேட்காம ஓடி போகிறது. அதனால வேத வசனம் சொல்லுது, நம்மளோட நம்பிக்கையை குறித்து சொல்லும் போதும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் சொல்லணும். நாம் சாந்த குணத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஏன்னா சாந்த குணம் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். நம்ம வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்திருக்கிறோமோ அந்த இழப்புக்கு பின்னாடி நம்ம ஆராய்ச்சி பார்க்கலாம், நம்ம அந்த இடத்துல சாந்தத்தை கீப் பண்ணி இருக்கிறோமா. சில இடத்துல இந்த சாந்தத்தை விடும்போது தான் நாம் சில காரியங்களை இழக்க நேரிடுது. ஏன்னா நம்மளோட பேச்சே கேட்க முடியும். நம்ம சாந்தமாக இருந்தோன்னா நம்ம பேச்சை 4 பேர் கேட்பாங்க. நாம் சிடுமூஞ்சியாக இருந்தால் கேட்கவே மாட்டாங்க. கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சாந்தமுள்ள ஆவியை தரும்படி ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்மை நான் நன்றியோடு துதிக்கிறோம். சாந்தமுள்ள ஆவியை கர்த்தர் எங்களுக்கு தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நாங்கள் சாந்தமுள்ளவர்களாக இருக்கும்போது ஆண்டவரே எங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே எங்களுக்காய் நீர் ஆண்டவரை எழுந்தருளுகிறதை நாங்கள் காண முடியும் ஆண்டவரே. எங்கள் பட்சத்தில் நீர் செயலாற்றுகிறதை நாங்கள் காண முடியும் ஆண்டவரே. நாங்கள் சாந்த குணத்தை சுதந்திரித்து கொள்ள இக்குடும்பத்திலும் ஆண்டவரே, வெளியிலும் எல்லா இடத்திலும் ஆண்டவரே சாந்தமுள்ளவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வசனம் சொல்லுகிறது, எல்லா மனுஷருக்கு முன்பாக உங்கள் சாந்த குணம் தெரிந்திருக்க கடவுது என்று ஆண்டவரே. எங்களுடைய சாந்த குணம் எங்களுடைய ஐடென்டிட்டியா, எங்களுடைய அடையாளமாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. இதன் பொருட்டு உம்முடைய ராஜ்யம் விருத்தி அடைவதற்கும் நாங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் ஜெபிச்சு கொண்டு இருக்கிறீங்க? ஆமென், ஆமென். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாராம்? தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். வாழ்க்கையில் என்ன டெசிஷன் எடுக்கணும், என்ன பாதையில் போகணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லுவார். நல்ல குறிப்புகளுக்காக நம்ம ஜெபித்து கொண்டு வருகிறோம். இன்னும் சில குறிப்புகளை சொல்லி நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தனிப்பட்ட பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள். சில நேரங்களில் ஆண்டவரிடத்தில் நாம் உதவி கேட்டு ஜெபிக்கிறோம். பக்தி விருத்திக்காகவும் ஜெபிக்கிறோம். சில நேரங்களிலே ஆண்டவரிடத்தில் நாம் உதவி கேட்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அதையும் கேட்கிறார், உதவி செய்கிறார். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது எனக்கும், நான் சொல்ல போகிற விஷயம் எனக்கும் பொருந்தும், நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் சில போராட்டங்களை சந்திக்கிறோம். ஸ்ட்ரகிள்ஸ், ஆங்கிலத்தில் நான் ஸ்ட்ரகிள்ஸ் என்று அதை சொல்கிறேன். அந்த போராட்டங்கள் ஆன்மீக ரீதியாக இருக்கலாம், ஆவிக்குரிய ரீதியாக இருக்கலாம். ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரகிள்ஸ் மனோ ரீதியாக இருக்கலாம், உணர்வு ரீதியாக இமோஷனல் ஸ்ட்ரகிள்ஸ். அடுத்ததாக சரீர ரீதியாக இருக்கலாம், ஃபிசிக்கல் ஸ்ட்ரகிள்ஸ். இதெல்லாம் போராட்டங்கள்ங்கிற ஒரு கேட்டகரி. வி ஆல் கோ த்ரூ தேட். என் வாழ்க்கையில் எந்த போராட்டமும் இல்லைன்னு இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு போராட்டம், எல்லாருக்கும் ஒரு போராட்டம் இருக்குது. இன்னொரு ஏரியா, சில சிக்கல்கள். சில பேருடைய லைஃப்பில் சில நேரங்களில் அவங்க அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, இல்லை விரும்பியோ விரும்பாமலோ சில சிக்கல்களுக்குள்ளே மாட்டியிருப்பாங்க. ஏதாவது ஒரு சிக்கல். அவங்க நினைப்பாங்க, இந்த ஒரு சிக்கல் மட்டும் என் லைஃப்பில் இல்லைன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் ஆண்டவரே, இந்த சிக்கலை சிக்கறுத்தா நல்லா இருக்குமே. ஜெபிக்க சொல்ல வரும்பொழுது சில நேரம் சொல்லுவாங்க, பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டேன். அவங்க விரும்பி போய் அதில் உழுந்ததில்லை. சில நேரங்களில் அறிந்தோ அறியாமலோ சற்று கவனக்குறைவு, சில நேரங்களில் கவனக்குறைவு நிமித்தமாகவோ, சில நேரங்களில் தேவனுடைய ஆலோசனையை கேளாததினாலேயோ, சில நேரங்களிலே மாம்சத்தில் செயல்பட்டதினாலேயோ சில சிக்கல்களில் போய் மாட்டிடுவாங்க. சிக்கல்கள், காம்ப்ளிகேட்டட் இஷ்யூஸ். ஆங்கிலத்தில் அப்படி நான் சொல்கிறேன், காம்ப்ளிகேஷன்ஸ் அல்லது காம்ப்ளிகேட்டட் இஷ்யூஸ். அவங்களுக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். ஆண்டவர் அதில் இடைப்பட்டால் ஒழிய அவங்களால தானாக அந்த சிக்கல்லேருந்து வெளியே வர முடியாது.
அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக சிக்கி இருப்பாங்க. போய் எப்படி ஒரு வலைக்குள்ள மீன்கள் போய் சிக்கினது போல சிக்கி இருக்கிற சில அனுபவங்கள். ஐ ஹோப் யூ சம் ஆஃப் அஸ் கேன் ரிலேட் டு இட் வாட் ஐ எம் சேயிங். ரிலேட்டட் டு வாட் ஐ எம் சேயிங். ரிலேட். உங்களால் அதை ஒத்து பார்க்க முடியுதா? கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க. சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் நம்மளை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்னு சொன்ன போராட்டங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். எப்படா இது ஒரு முடிவு கிடையாதா? இதுக்கு ஒரு விமோசனம் கிடையாதா? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? அன்எண்டிங்காக இருக்குதே ஆண்டவரே. சில விதமான போராட்டங்கள். அதை சொல்லிட்டேன்ல, ஆன்மீக ரீதியாகவோ இமோஷ்னல் விதத்திலையோ இல்லை என்றால் சரீர ரீதியாகவோ. அடுத்தது என்ன சொன்னேன்? இன்னொரு வார்த்தை என்ன சொன்னோம்? நீங்கள் எல்லாம் சொன்னாதான் நீங்கள் கவனிக்கிறீங்கன்னா தெரியும். சிக்கல்கள். சொல்லுங்கள், சிக்கல்கள். காம்ப்ளிகேட்டட் இஷ்யூஸ் இன் லைஃப். மூணாவது, சம் ஆஃப் அஸ் மே கோ த்ரூ டிஸப்பாயின்மெண்ட்ஸ். ஏமாற்றங்கள். மனிதர்களால் வந்த ஏமாற்றங்கள், நம்முடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாததினாலே வந்த ஏமாற்றங்கள், நம்ம விரும்பினது கிடைக்காததினாலே வந்த ஏமாற்றங்கள், இப்படிப்பட்ட பல ஏமாற்றங்கள். அடுத்ததாக நாம் கோ த்ரூ பண்ணுகிற அல்லது நாம் கடந்து செல்லக்கூடிய இன்னொரு காரியம் குழப்பங்கள். சொல்லுங்க, குழப்பங்கள், கன்ஃபியூஷன்ஸ். இதை செய்கிறதா அதை செய்கிறதா, இதை எடுக்கிறதா எடுக்காமல் விடுறதா, இதை வாங்கிறதா வாங்காமல் இருக்கிறதா, இவங்ககிட்ட இதை பற்றி நான் பேசுகிறதா இல்லை பேசாமல் அப்படியே விட்டுறதா, இல்லை இந்த தீர்மானத்தை நான் எடுக்கிறதா இல்லைன்னா அதை கண்டுக்கிடாமல் இருந்துடுறதா. பல விஷயங்களில் சில குழப்பங்கள், கன்ஃபியூஷன்ஸ். அடுத்ததாக நாமவே வெளியே வர முடியாத சில கட்டுகள், பாண்டேஜஸ், சில கட்டுகள். இவை அனைத்தையும் இப்போ நான் சொன்ன ஏரியாஸ் எல்லாம் உங்களுக்கு மைண்டில் ஃப்ளாஷ் ஆகிருக்கும். உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி நான் சொன்ன இந்த காரியங்களில் எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னு பாருங்கள். அதுக்காக இப்போ ஜெபம் பண்ண போகிறது. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இன்னையோட ஆன்வியானவர் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்காக ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. நீங்கள் போராட்டத்தில் இருக்கிறீங்களா, சிக்கலில் இருக்கிறீங்களா, ஏமாற்றத்தில் இருக்கிறீங்களா, குழப்பத்தில் இருக்கிறீங்களா, சில கட்டுகளில் இருக்கிறீங்களா, வெளியே வர முடியாத சில பேர் வாழ்க்கையில் பில்லி சூனிய கட்டுகளில், மந்திரவாத கட்டுகளுக்குள்ளே இருப்பாங்க, அவங்களால வெளியே வர முடியாமல் இருக்கும். சில பேருடைய வாழ்க்கையில் சாப கட்டுகளில் இருப்பாங்க, அவங்களால வெளியே வர முடியாமல் இருக்கும். சில பேருடைய வாழ்க்கையில் சில பாவத்தின் கட்டுகளில் இருப்பாங்க, அவங்களால வெளியே வர முடியாமல் இருக்கும். சில பேர் தங்களுடைய வாழ்க்கையில் பாரம்பரிய கட்டுகளில் இருப்பாங்க, அவங்களால அதை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கும். சில பேர் தங்களுடைய குடும்பத்தின் கட்டுகளுக்குள்ள இருப்பாங்க, அவங்களால ஃப்ரீயா ஆண்டவரை சேவிக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற கட்டுகள், தானாக வெளியே வர முடியாத சில கட்டுகள், பாண்டேஜஸ், இவை அனைத்தையும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையின்படியும் உம்முடைய ஞானத்தின்படியும் எனக்காக கையாளுவீராக. என்னால் கையாள முடியல ஆண்டவரே, அதான் உங்ககிட்ட சொல்றேன், என்னால் கையாள முடியல. ஸ்ட்ரகிள்ஸ் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. லார்ட், யூ ஹேண்டில் them for me. எனக்காக நீங்கள் அதை கையாண்டு கொடுங்க ஆண்டவரே, எனக்காக நீர் அதை கையாளுவீராக. உம்முடைய வல்லமையின்படியும் உம்முடைய அனந்த ஞானத்தின்படியும் அதை நீர் செய்வீராக. இப்போ உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் போராட்டத்தை ஸ்பெசிஃபிக்காக வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் மனசில் இருந்து ஆண்டவரோடு பேசுங்க, உங்கள் இருதயத்திலிருந்து ஆண்டவரோடு பேசுங்க. உங்கள் சிக்கல்களை வெளியிலே சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஆண்டவரிடத்தில் உங்கள் இருதயத்திலிருந்து சொல்லுங்க. பக்கத்தில் உள்ள ஆள் கேட்காம இருந்தால் பரவாயில்ல. ஆண்டவரே, இந்த ஒரு காரியத்தில் நான் சிக்கி இருக்கிறேன், இந்த ஒரு விஷயத்தில் நான் மாட்டி இருக்கிறேன், இந்த ஒரு விஷயத்தில் நான் போராடி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, இந்த ஒரு விஷயத்தில் நான் ஏமாற்றம் அடைந்திருக்கிறேன், இந்த ஒரு விஷயத்தில் நான் குழப்பத்தில் இருக்கிறேன், இந்த ஒரு விஷயத்தில் ஆண்டவரே நான் ஒரு கட்டுகளுக்குள்ளே இருக்கிறது போல உணர்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின்படியும் உம்முடைய ஞானத்தின்படியும் கர்த்தரதை கையாளுவீராக. கரா பாஷா கமா நமா. அப்படியே தமிழ்ல ஜெபம் பண்ணிட்டு அப்படியே ஆவியானவரோட ஒத்தாசையா இணைஞ்சிருங்க. ஆவியானவருடைய ஒத்தாசைக்காக அவரோடு இணைஞ்சு ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. Pray in the Holy Ghost also. Pray in the Holy Ghost. As much as you pray in your own language, you pray in the Holy Ghost also. Hallelujah. உங்களுடைய சொந்த மொழியிலே ஜெபிக்கிறது போலவே அதோடு சேர்த்து ஆவியானவரோடு இணைந்து ஆவிக்குள்ளே ஜெபிக்கும்படி கேட்கிறேன்.
கூடாபாலாக்காமானாமா. இன்னைக்கு அதை விட்டு வெளியே வந்துடணும். அது இதுக்கு மேலே உங்களுடைய போராட்டங்களோ, உங்களுடைய சிக்கல்களோ, உங்களுடைய ஏமாற்றங்களோ, உங்களுடைய கட்டுகளோ உங்களுடைய மனதை பாதிக்காதபடிக்கு, உங்களுடைய சமாதானத்தை குலைக்காதபடிக்கு, உங்களுடைய நம்பிக்கையை குலைக்காதபடிக்கு, உங்களுடைய விசுவாசத்தை குலைக்காதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே கிரியை செய்வாராக. சந்தர லகடமா ஜியாங்கர லகரமா. ஓப்பனா சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காரியத்துல நான் ஏமாந்துட்டேன் ஆண்டவரே, இந்த விஷயத்துல நான் ஏமாந்துட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் நம்பி ஏமாந்துட்டேன், இந்த மனுஷங்களால நான் ஏமாந்துட்டேன் ஆண்டவரே. ஓ, அதுக்கு உதவி செய்யுங்க. இப்போ நான் அதனால நான் ஏமாந்து ஒரு சிக்கல்ல இருக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. Ushikara damana gadama seri daralagara barama. Riandara dagad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 rad போராட்டங்கள்ல இருந்து ஒரு விடுதலை, போராட்டங்கள்ல இருந்து இமோஷனல் ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்து விடுதலை இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவர் தருவீராக. சரீரத்தில் எழும்புகிற போராட்டங்களிலே ஒரு விடுதலையும் சுகத்தையும் ஆவியானவர் தருவீராக, ஒரு ஆரோக்கியத்தை தருவீராக. அல்லேலூயா. ஆன்மீக ரீதியாக ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்து ஒரு விடுதலையை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் யாராகிலும் ஏதாகிலும் சிக்கல்களிலே சிக்கி இருப்பார்களே ஆனால் இந்த நாளிலே சிக்கறுக்கிற ஆண்டவர், சிக்கல்களை அறுத்து போடுகிற ஆண்டவர், கர்த்தருடைய ஆவியானவர் இந்த விஷயங்களிலே கிரியை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், கன்ஃபியூஷன்ஸ் மாறி தெளிவு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு தெளிந்த புத்தியை தருவீராக. ஓ தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் வார்த்தையின்படி கர்த்தர் தெளிவை தருவீராக. தீர்மானங்களை எடுக்கிறதிலே தெளிவை தருவீராக. ஓ ரே பாலா 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 தடல கதரதனஹாம் ஓ பியந்தர் நிமிஷி அந்தரலகர மனமா. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம வெளியே உள்ள சூழ்நிலையை மாத்திரம் பார்த்துருவோம், தேவ ஆலோசனையை கேட்காம போயிடுவோம். விசேஷமாக மேரேஜ்னு வரும் பொழுது, இன்னைக்கு ஏன் ஆண்டவர் ரெண்டையும் தொடுறாருன்னு தெரியல. ஏற்கனவே when it comes to alliance, seeking partners for children, மகளுக்கோ மகனுக்கோ ஸ்தோத்திரம், மேரேஜ் அலைன்ஸ் பார்க்கும் பொழுது நிறைய நேரங்களில் ஆண்டவர் இந்த உதாரணத்தை மனதில் கொண்டு வர்றாரு. பவுலின் மூலமாக அன்னைக்கு சொன்னார், இந்த பிரயாணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம், கொஞ்சம் காத்துருங்க, ஏன்னா அந்த பிரயாணத்தினால ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னார். தேவ மனுஷனுடைய ஆலோசனை அவங்க கேட்கல, ஒரு தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை அவங்க கேட்கவில்லை. அந்த அந்த கப்பல் ஓனர் என்ன செஞ்சான், அவன் கப்பல் ஆட்களையும் மாலுமிகளையும், அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு நிறைய இது இருக்குது. அது மாத்திரம் இல்லை, காற்று மெதுவாக இருந்தபடியினாலே தங்களுக்கு கைகூடி வந்தது என்று சொல்லி அவங்க நினச்சி என்ன செய்தார்கள், பிரயாணத்தை தொடங்கினார்கள், காலடி எடுத்து வைத்தார்கள். வெளியில் பார்க்கும் பொழுது எல்லா சூழ்நிலையெல்லாம் நல்லா தாங்க இருக்குது, வெளியில் பார்க்கும் பொழுது எல்லாம் சமாதானமாக இருக்குது, அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு, எங்களுக்கும் பிடிச்சிருக்கு, அவங்களுடைய நிறைய ஒரு பிலீஃபும் நல்ல கரெக்டாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, எங்களுடைய பிலீஃபும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, எல்லாம் எங்களுக்கு எல்லாம் பொருத்தமாக பொருந்தி வர்ற மாதிரி இருக்குது, சூழ்நிலைகள் எல்லாம் அனுகூலமாக இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸ்தோத்திரம். தேவ ஆலோசனை அங்கே இருக்கிறதா என்பதிலே கவனம் தேவை. அல்லேலூயா. ஷக்கராபானாகா. அப்போ கப்பல் ஆட்களையும் மாலுமிகளையும் அவன் நம்பி என்ன செய்தார்கள், பிரயாணத்தை ஆரம்பித்தார்கள். சிக்கலிலே மாட்டினார்கள். கொஞ்ச நேரத்திற்குள்ளே யூரோ கிளித்தோன் என்கிற கடுங்காற்று அந்த கப்பலின் மேலே மோதினது. அந்த சிக்கலை அவங்களால கையாள முடியலை. எத்தனை குடும்பங்களில் தேவ ஆலோசனையை கேட்காமல் வெளிப்படையாக இருக்கிற சூழ்நிலையை மாத்திரம் பார்த்து அதையெல்லாம் முடித்து விட்டு திருமணமாகி சில காலங்களுக்கு உள்ளாக சில நேரங்களில் சில சிக்கல்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், எந்த சிக்கலானாலும் அந்த சிக்கலை எடுக்க முடியாத அளவுக்கு தேவனுக்கு முன்பதாக எந்த சிக்கலும் கிடையாது. ஆண்டவரால் உதவி செய்ய முடியும். உண்மையாக விசுவாசிக்கிறீங்களா?
அன்னைக்கு ஆண்டவர் அப்படியே போங்க, நான் சொல்லி கேட்கல, நீங்கள் போய் மாட்டினீங்க, அவ்வளோதான், அப்படியே ஒளிஞ்சு போங்கன்னு ஆண்டவர் செஞ்சாரா? இல்லை, அந்த ஒரு தேவ மனுஷன் நிமித்தமாக அந்த 275 பேரையும் காப்பாற்றினார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க காப்பாற்றப்படுற பாவம் அவங்க என்ன செய்வாங்க? அந்த கப்பல் ஆட்கள் மாலுமிகள் சொல்லி கேட்காதவங்க தான், ஆனால் அவங்களையும் கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் இரக்கம் உள்ளவர். இப்படி எந்த சிக்கல்ல இருந்தாலும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று இப்போ எங்களால் கையாள முடியும். சொல்கிற மகனே, என்னால் ஹேண்டில் பண்ண முடியல ஆண்டவரே. ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தது, ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தாங்க, நல்லா தான் பழகுனாங்க, நல்லா தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கும், இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் அதை ஹேண்டில் பண்ண முடியலை, என்னால் அதை கையாள முடியலைன்னு சொல்கிறவங்க இங்கே இருப்பீங்கன்னு சொன்னால், எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கும் பொழுது எல்லாருமே வலது கரத்தை உயர்த்தி, என் போராட்டங்களை என்னால் கையாள முடியலை ஆண்டவரே, என்னுடைய சிக்கல்களை என்னால் கையாள முடியலை ஆண்டவரே, அப்பா என்னுடைய குழப்பங்களை என்னால் கையாள முடியலை ஆண்டவரே, என்னுடைய வெளிவர முடியாத சில கட்டுகளை என்னால் கையாள முடியலை ஆண்டவரே, வாழ்க்கையில் நான் அதிகமாக ஏமாற்றம் அடைந்தவன், நான் ஏமாற்றம் அடைந்தவள். ஓ சோதரனுடைய ஏமாற்றங்களை அந்த ரியாலிட்டி என்னால் ஃபேஸ் பண்ண முடியல, அந்த ஏமாற்றங்களை என்னால் கையாள முடியல ஆண்டவரே, எனக்காக உதவி செய்வீராக, எனக்காக உதவி செய்வீராக. உம்முடைய வல்லமையின் படியும் உம்முடைய ஞானத்தின் படியும் இதை எனக்கு கையாண்டு கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலை தரட்டும் மகனே, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலை தரட்டும் மகளே. ஷக்கர் ரமனா சியந்த ரமனா ஹந்தரபலா ரெமனா ஹஷி லமனா கந்துரி அங்கர லோகரமா ரீபர் ஹௌரிபி. ஆவியானவர் மினிஸ்ட்ரி பண்ணுங்கப்பா, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க மினிஸ்ட்ரி பண்ணுங்க. திஸ் இஸ் யுவர் பீப்புள், இவங்க உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்கள் ஆண்டவரே, நீ ரத்தம் கொடுத்து சம்பாதித்த உம்முடையவர்கள் ஆண்டவரே. இவள் வாழ்க்கையில கிரியை செய்வீராக, இவள் வாழ்க்கையில கிரியை செய்வீராக, இவள் வாழ்க்கையில கிரியை செய்வீராக. ಶಿವರಬರಬರಬ ಶಬರಬರದರ್ಯ ರಿಗದನ ನಗದಿಯಾಲ ರಗದನ ಮಮಾಸ್ಯಂತರಲಹ ರೇಖತುಡ ಮಮಾಸ್ಯಂತರದಗಲಬರಬಿ ಶಿಕ್ಕರದಗಲಬಲಬರಬರಬ ರಿಬಿದಿರಿಯಾರಬರಬ ಶಿಯಂದರದಗಲಬಲಬೌದಿರಿಯಂಕರದಗಲಬರಬ ರೇಗತನ ಮನಸಕತನಹ ರಿಕತಿರ ನಮನ ಹಸಿಂಟಲ ಕಬಲಗದುನೋ ಕಬಲಹ ರಿಕತಿರ ನಹೌತರ ಮೀಶಂತ ಕಮನ ಕಿಕ್ಕಲೌರಿಯಾತುರ ಬಲಬ. அல்லேலூயா. என்ன போராட்டம் உங்களுக்கு இருக்குதோ இந்த தேவ பாதத்தில் இறக்கி வைங்க. ஆண்டவரே, நான் இதில் போராடிட்டு இருக்கிறேன், இந்த விஷயத்தில் நான் போராடிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு விடிவு காலம் இல்லையாப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த விஷயத்தில் நான் ரொம்ப குழம்பி போய் இருக்கிறேன் ஆண்டவரே, குழம்பி போய் இருக்கிறேன், குழப்பத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒரு தெளிவு உண்டாக்கி கொடுங்க ஆண்டவரே. இந்த காரியத்தில் நான் சிக்கி இருக்கிறேன்ப்பா, எனக்கு ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே. எனக்கு இருக்கிற அந்த கட்டுகள்லேருந்து ஒரு விடுதலை தாங்க ஆவியானவரே. இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இறங்கி உதவி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், இறங்கி உதவி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இதில் அநேக சாட்சிகளை கர்த்தர் எழும்ப பண்ணுவீராக, அநேக சாட்சிகளை கர்த்தர் எழும்ப பண்ணுவீராக. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஓ let us give a clap offering for the Lord. Hallelujah, amen, hallelujah. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாச ஓட்டத்தில் ஸ்தோத்திரம், விசுவாச ஓட்டம் அது பரிசுத்த ஓட்டமும் கூட. சொல்லுங்கள், விசுவாச ஓட்டம் பரிசுத்த ஓட்டமும் கூட. ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் சில நேரங்களில் சில பேர் இப்படிப்பட்ட அனுபவங்களுடைய வருவோம், சறுக்கி சறுக்கி வருகிற அனுபவம். இதை எப்படி உதாரணப்படுத்துறதுன்னா, அந்த காலத்தில் ஒரு போட்டி வைப்பாங்களாம். ஒரு பெரிய போல் தமிழில் பெரிய ஒரு கம்பம் ஒன்று, கம்பம் தானே, கம்பம் ஊர் பேரில் இது கம்பம். ஒரு கம்பம் ஒன்றை நட்டி முழுசாக நிறைய எண்ணெயெல்லாம் ஊற்றி விட்டு அதில் மேலே ஏறுங்கன்னு சொல்லுவாங்களாம். அதில் பிடிச்சி கஷ்டப்பட்டு ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 அடி ஏறுவாங்க, சர்ன்னு சறுக்கி 4 அடி கீழே வருவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு காலை நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த இமேஜரி ஆண்டவர் எனக்குள்ளே கொண்டு வந்தார். ப்ரே. நல்ல உற்சாகமாக ஒரு தீர்மானம் எடுப்பாங்க நியூ இயர் அன்னைக்கு. இந்த வருஷத்தில் நான் இத்தனை முறை நான் வேதத்தை வாசிப்பேன், இவ்வளவு ஜெபம் பண்ணுவேன். இல்லைண்டா திடீர்னு ஏதாவது ஒரு ஆராதனையில் கர்த்தரால் தொடப்பட்டு, கர்த்தருடைய வார்த்தையினாலே தொடப்பட்டு, இல்லைன்னா ஏதாவது உபவாச ஜெபத்தை அன்னைக்கு ரொம்ப உற்சாகமாகி
நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நான் முன்னேறி செல்ல போகிறேன். கடந்த பழையவையெல்லாம் ஒளிந்து போயின, கடந்த காலமெல்லாம் போய்விட்டது, இன்னில இருந்து நான் ஜெயமாய் ஓடப்போகிறேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து ஜெபிப்பார்கள், வேதத்தை வாசிப்பார்கள், ஆராதிப்பார்கள், தங்களுடைய சுபாவத்தை மாற்ற விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து தாங்கள் சுபாவத்தை மாற்றுகிறதற்கும் ஏற்ற காரியங்களை பார்த்து கொள்வார்கள். கொஞ்ச நாள் ஓடும். எந்த அளவுக்கு அந்த விசுவாசத்திலையும் பரிசுத்தத்திலும் அன்பிலும் சுபாவ மாற்றத்திலும் அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனிலும் முன்னேறினாங்களோ, ஸ்தோத்திரம், ஒரு 10 அடி முன்னேற்றம் இருக்கும். திடீர்னு ஒரு சூழ்நிலை வரும் பாருங்க, சடால்னு கீழே பேக் டு ஸ்கொயர் 1, 10 அடியிலேருந்து 2 அடிக்கு கீழே வந்துடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே இருக்கும், சோர்ந்து போய் ஏமாற்றம் ஆகி இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆண்டவர் மகனே மகளேன்னு பேசுவார். உடனே திரும்ப ஒரு உற்சாகம் வந்துடும், திரும்ப ஒரு விசுவாசம் வந்துடும். வந்த உடனே திரும்ப மறுபடியும் ஆண்டவரை நான் நன்றாக ஓட போகிறேன் என்று சொல்லி ஆரம்பிப்பார்கள். 15 அடி 20 அடி வரைக்கும் மேலே ஏறி சர்ன்னு அடுத்தது இன்னொரு சூழ்நிலை வரும் பாருங்க, இன்னொரு ஒரு போராட்டம் வரும், இன்னொரு ஒரு சோதனை வரும் பொழுது அப்படியே கீழே இறங்கி. இதுக்கு பேர் தான் சறுக்கி சறுக்கி விழுகிற அனுபவம். எத்தனை பேருக்கு இப்போ புரிஞ்சுது? இதோட ரிலேட் பண்ண முடியுதா? எனக்கு ரொம்ப ரிலேட் பண்ண முடியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை சொல்லலை, சில நேரங்களில் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே இப்படி சறுக்கி சறுக்கி வர்ற அனுபவம் என் லைஃப்பில் வரக்கூடாது ஆண்டவரே. ஷீபாரியா கரபா. அல்லேலூயா. எத்தனை பேர் நான் என்னோடு கூட இருக்கிறீங்க? ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் விசுவாச ஓட்டத்திலே நின்று நின்று ஓடக்கூடாது, என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொன்னபோது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது சொல்றார். எல்லாரும் பரிசுத்தவான்கள், எல்லாரும் இந்த பாதையை கடந்து வந்தவர்கள். அதனால ஜெபித்து 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 முன்னேற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேதம் என்ன சொல்லுகிறது? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம், நமக்கு எல்லாம் தெரிந்த பரிச்சயமான அந்த வேத பகுதி. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே, அந்த ஒரு வார்த்தை எப்படி ஓடணுமா? பொறுமையோடே பொறுமையோடே ஓட கடவோம், நிதானமாய் பொறுமையாய். ஆண்டவரே சறுக்கி சறுக்கி எழும்புகிற அனுபவங்களை என்னிலிருந்து மாற்றி நிதானமாக ஜெயமாக நான் ஓட எனக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. உற்சாகத்தில் சில நேரம் அர்ப்பணிச்சிருவோம், அப்புறம் பேக் அடிச்சிருவோம். ஆண்டவரே உமக்காக இதை செய்கிற ஆண்டவரே, அதை செய்கிற ஆண்டவரேன்னு உற்சாகமாக கொஞ்ச நாள் முன்னாடி ஓடுவோம், அப்புறம் 10 ஸ்டெப்பு பின்னாடி போயிடுவோம். ஆண்டவரே உங்களுக்காக இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு சொல்லி மனதில் யோசிப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக் அடிச்சிருவோம். சறுக்கி சறுக்கி விழுகிற ஆவிக்குரிய அனுபவங்களை கர்த்தர் இந்த நாளில் நமக்கு மாற்றுவாராக. நம்முடைய ஓட்டம் ஜெயமாக இருக்கும்படிக்கு. ஹோ ஷகரபலகத மனம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் சறுக்குனீங்கன்னு ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். மகனே நீ எந்த இடத்துல நீ சறுக்குனேன்னு உனக்கு நான் சொல்றேன், மகளே எந்த இடத்துல நீ சறுக்குனேன்னு உனக்கு நான் சொல்றேன். ஆண்டவர் தெளிவாக சொல்லி கொடுப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், உம்முடைய கிருபை எங்களை தாங்குவதாக, உம்முடைய கிருபை என்னை தாங்குவதாக. சறுக்கி சறுக்கி எழும்புகிற ஆண்டவரே, விழுந்து விழுந்து எழும்புகிற அனுபவங்களை என்னிலிருந்து மாற்றி நிதானமாக ஜெயமாக என்னுடைய விசுவாச ஓட்டத்தை நான் ஓடுகிறதற்கு ஆண்டவர் கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அமைதியாக இருக்க வேண்டாம், மௌனமாக இருக்க வேண்டாம். தயவு செஞ்சு யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஒன்றிச்சிருங்க அந்த ஜெபத்தில். ஒன்று ஆவியானவர் நடத்தும் பொழுது ஆவியானவர் இந்த குறிப்புகளை ஜெபிக்கும்படிக்கு அவர் தான் சொன்னார் என்கிற நிச்சயம் எனக்கு நன்கு உண்டு. பிரியமானவர்களே, நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் ஜெயமாய் ஓட விரும்புகிறேன், என்று ஓட்டத்தை ஜெயமாய் ஓட விரும்புகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நிதானமாய் நான் ஓடும்படிக்கு விரும்புகிறேன், நான் பொறுமையோடே ஓடும்படி விரும்புகிறேன். ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடை சுதந்தரிப்பேன். ஆமென். ஜெயமாய் நம்முடைய ஓட்டத்தை அவர் கர்த்தர் வைப்பார். அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே நான் இன்னும் உம்மை அறிகிற அறிவிலே நான் வளர்ந்து பெருக எனக்கு கிருபை தாரும். ஆமென். அவர் அறிகிற அறிவு வேணுமா நமக்கு? எத்தனை பேர் how many of us know Jesus? தெரிஞ்சிருக்கிறோம், ஆனால் இன்னும் தெரிய வேண்டி இருக்குதா?
நிறைய இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 8வது வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், எடுத்து வாசிக்கலாமா? பிலிப்பியர் 3:8. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவுக்காக மட்டும் எழுதல, அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அதுதாங்க மேன்மை வாழ்க்கையில். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். சுருக்கமா விளங்கிக் கொள்றது படி சொன்னா, whatever Paul considered so dear to his heart, or whatever Paul considered highly valued by him, he was ready to forego them just to know Jesus more and more. அவனுடைய இருதயத்தில் ரொம்ப நெருக்கமா எதையெல்லாம் வச்சிருந்தாரோ அதை கூட விட்டு கொடுக்கிறதற்கு, அதை கூட கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக விட்டு கொடுக்கிறதற்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஆயத்தமாக இருந்தார். இதெல்லாம் ஆண்டவர் எதற்காக வேதத்தில் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார் என்றால் திஸ் இஸ் த மாடல் யூ ஆர் டு ஃபாலோ. இதைத்தான் நீங்களும் நானும் பின்பற்றும்படிக்கு, இது போன்ற காரியங்களை பின்பற்றும்படிக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, அவரை நெருக்கமாக அறிகிறதற்கு நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் தடையாக இருந்துவிடக்கூடாது. இயேசுவை நெருக்கமாக அறிகிறதற்கு நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே தடையாக இருந்துவிடக்கூடாது என்று சொல்லி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை நெருக்கமாய் அறிய விரும்புகிறேன். சில வார்த்தைகளை நான் சொல்லும் பொழுது நீங்கள் அதை உள்வாங்கி உங்களுடைய சொந்த வார்த்தைகளை சொந்த மொழி நடையை பயன்படுத்தி அவரிடத்தில் பேசும்படி நான் கேட்கிறேன். தயவாய் நீங்கள் பேசுங்க, அவரோடு கூட ஜெபிங்கள் என்று சொல்லுகிறதுக்கு இன்னொரு வார்த்தை தான், அவரோடு கூட பேசுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேறு சிந்தையா இருக்க வேண்டாம், வேறு சிந்தையா இருக்க வேண்டாம். நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து உங்க லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கர்த்தர் கொண்டு வருவார். அவருக்கு ஏற்ற, அவருக்கு உகந்த விண்ணப்பங்களை செய்யும் பொழுது you always remember there will be some added blessings, there will be some added blessings in your life. அவருக்கு உகந்த விண்ணப்பங்களை செய்யும் பொழுது சாலமோன் அவருக்கு உகந்த விண்ணப்பத்தை செய்தான். அவன் ஞானத்தை கேட்டான், ஆனால் ஆண்டவர் அடிஷனல் பிளெஸிங்ஸ் அவன் வாழ்க்கையில கொடுத்ததை பார்க்கிறோம். அவனுக்கு நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் நீ கேளாத கனத்தையும் நான் உனக்கு தந்தேன் ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, இதெல்லாம் அவருக்கு உகந்ததான விண்ணப்பங்கள். அவருக்கு உகந்ததான விண்ணப்பங்களை நாம் உண்மையாய் செய்வோமே ஆனால், சின்சியரா அதை செய்வோமே ஆனால், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கேட்டிராத, எதிர்பார்த்திராத, உங்களுடைய புத்திக்கு அப்பால் பட்ட, உங்களுடைய திராணிக்கு மிஞ்சினதான சில நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்தில் கடந்து வருவதை காண்பீர்கள். ஷக்கரபலமா, நடக்காததெல்லாம் நடக்குங்க. ஹல்லேலூயா. ஹியூமன்ல இதுவரைக்கும் நீ முயற்சித்து பார்த்தது நடக்க ஆரம்பிக்கும். முயற்சி இல்லாமல் நடக்க ஆரம்பிக்கும். இங்க லெவலில் கரெக்ட் சரிப்படுத்திட்டா போதும், அவரோடு இருக்கிற உறவுல சரியாயிட்டா போதும், அவருக்கு உகந்த விண்ணப்பங்களை ஏறெடுத்து விட்டால் போதும், மற்ற காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். விசுவாசித்த அளவுக்கு தக்கதாக ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் தட்டி பார்த்தேன், திறக்கவில்லை. நீ ஆண்டவர் பக்கம் உன்னுடைய முகத்தை திருப்பி அவரோடு கூட நெருங்க வேண்டும் என்று உன் கண் கவனத்தை திருப்புவாயானால் நீ தட்டாமல் அந்த கதவு தானாக திறக்கும். ஷகரப நகாசியா நெமோனோ ஹோட்டி கராத்தியா நம லிங்கா துடா மன கதா நம சக்கடகதுன நகதர் யாங்கரபல ஆதியா நவரபா. சில பேர், ஐயோ பணம் தேவை இருக்குது, இவ்வளோ பணம் தேவை, அவ்வளோ பணம் தேவை, இங்கே போய் நான் உழைக்கிறேன், அங்கே போய் உழைக்கிறேன், இங்கே போய் செய்கிறேன், அங்கே போய் செய்கிறேன், என்னெல்லாமோ செய்வாங்க. கர்த்தருக்கு நேரம் கொடுக்க நேரம் இருக்காது. ஆனால் நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன், அது எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு, ஆண்டவரே உங்களை அறியணும், ஆண்டவரே எனக்கு உங்களை வெளிப்படுத்துங்க, நான் உங்களை இன்னும் நான் நேசிக்கணும், உங்கள் பாதத்தில் உட்காரணும், உங்களுக்கு நான் நேரம் செலவிடுறேன்னு போய் உட்கார்ந்து பாருங்க. நீ நினைக்காத இடத்துல இருந்து கேட்டு வரும் பணம் உனக்கு தேடி வரும். ஓ ராபாலா சக்காட்டானா மனா, உன் தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படும், உன் தேவைகள் அதிசயமாய் சந்திக்கப்படும். பரலோகத்திலிருந்து கர்த்தர் அதை அருளுவார். ஷபாலா ஹாட்டரிபிகாரா நெமனா சந்தர லக்கனா. இங்கு அங்கு ஓடுவாங்க ஆட்கள், இங்கே அங்கே எதமோ போய் தங்கள் முயற்சியில தான் அங்கே போய் எல்லாம் சாதிக்கிறது மாதிரி. அங்கே ஒன்றும் நடக்காது, ஒன்றும் முடியாது. அப்போ கூட அவங்களுக்கு புத்தி வராது, புத்தியில் தெளிவு வராது. நான் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறத விட்டுட்டேனேன்னு தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து பாருங்க.
பார் மகனே, தேவ சமூகத்தில் நீ விழுந்து கிடந்து பார் மகளே. உன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய கரம் தடைகளை நீக்கி ஜெயத்தை கொடுத்து, புதிய திருப்பங்களை கொடுத்து, திருப்பு முனைகளை கொடுத்து, நன்மைகளை பெற்றுக் கொடுப்பதை நீ பார்க்க முடியும். பரா பசாதரா மகா ரமணா ஹந்தரே மகில் ஹூடமா தியாலா கிக்க ரூகமா சியந்தரோ லப ஷபலபதுனமா சியந்தரபா. உண்மை அறியணும் ஆண்டவரே, உங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க. எத்தனை பேர் உண்மையாக அதை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? என் கூட வலது கரத்தை உயர்த்தி, இயேசுவே உண்மை எனக்கு வெளிப்படுத்துங்க, உங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அவர் முகத்தை நம்ம பார்க்கல, நம்ம முகத்தை பார்க்கணும்னு நம்ம சில நேரம் விரும்புவோம், லேசாக விரும்புவோம். ஒருவேளை நம்ம மனசாட்சிக்கு தெரியும், ஆனால் எனக்கு அவ்வளோ பரிசுத்தம் இல்லையா ஆண்டவரே? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் முகத்தை பார்க்கறதுக்கு இன்னைக்கு எனக்கு தகுதி இல்லைன்றது எனக்கு தெரியும். ஆனால் ஒன்று தெரியும், ஒரு நாளிலே பரலோகத்தில் அவரை முகமுகமாய் தரிசிப்போம் என்று சொல்லி வேதத்தில் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவராக விருப்பப்பட்டு தம்மை வெளிப்படுத்த சித்தம் கொண்டாரே. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அந்த வாஞ்சை குறையக்கூடாது. உண்மை நான் அறியணும் ஆண்டவரே, உங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க, ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்துங்க. ஏதோ ஒரு விதத்தில் சாமுவேலுக்கு ஆண்டவர் வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். ஓ ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பவுலுக்கு ஆண்டவர் இயேசு தம்மை தரிசனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தினார். அவர் யாருக்கு தம்மை எப்படி வெளிப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறாரோ அப்படி வெளிப்படுத்தட்டும். ஆனால் அதை அறிய வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள்ளே இருப்பதாக, அவரை அறிய வேண்டும் என்கிற வாஞ்சை. இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா நம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். நல்லா ஜெபிக்கிறேன்னு சொல்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களா? தேவ பிரசன்னத்தை உண்மையாக உணர முடியுதா? If what we do here don't relate to our life-னா அது ரெலவெண்ட்டாக இருக்காது. நம்ம இங்கே இருந்து என்ன செய்கிறோமோ அது நம்மளோட லைஃபோடு தொடர்புடையதாக இருக்கணும் இல்லையா? இருக்குதா இல்லையா? கர்த்தர் அப்படி தான் செய்கிறார். உண்மைதானே? கர்த்தர் அப்படியே செய்கிறார். இங்கேருந்து நாங்கள் எதையோ பேசி அது உங்கள் லைஃபோட கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் இருந்தால் இட் வில் பி டோட்டலி irrelevant. ஆனால் ஆவியானவர் அப்படியே எல்லா சூழ்நிலையும் கைக்குள்ளே வச்சு கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்புக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணோம். இதை அடிக்கடி ஜெபம் பண்ணணும். நம்ம அதை தெளிவு வர்ற வரைக்கும் நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த தெளிவு வர்ற வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர்கிட்ட சொல்லி என்ன ஜெபம் பண்ண போகிறோம்? உம்முடைய கிருபையும் புதிய உடன்படிக்கையும் குறித்த ஆழமான வெளிப்பாடுகளை எனக்குள் தாரும். உம்முடைய கிருபையை குறித்த வெளிப்பாடு. கிருபை நிறைய பேசுகிறோம், இந்த வார்த்தையை அடிக்கடி கேட்குறோம். ஒரு அளவுக்கு நமக்கு தெரியுது, ஓரளவுக்கு அன்மெரிட்டட் ஃபேவர். கிருபைன்னா சிம்பிள் டெஃபினிஷன் அன்மெரிட்டட் ஃபேவர். தகுதி இல்லாதவங்களுக்கு அவர் பாராட்டுகிற ஈவு தயவு, அதுதான் கிருபை அப்படின்னு தெரியுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபையை குறித்ததான ஆழமான வெளிப்பாடு மாத்திரமல்ல, இந்த கிருபையினாலே கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த புதிய உடன்படிக்கையை குறித்ததான ஆழமான வெளிப்பாடுகளை ஆண்டவர் எனக்கு உள்ளே தருவாராக. நமக்குள்ள ஆண்டவர் தரணும். அது ஏதோ ஒரு ஹெட் நாலேஜில் போகக்கூடாது, அது பிரயோஜனப்படாது. அந்த ரெவலேட்டரி நாலேஜ்னு சொல்கிற அந்த ரெவலேஷன் நமக்கு உள்ளே வரணும். எபிரேயருக்கு எழுதின நிருபம், பைபிள் இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க.
நான் சொல்கிற வசனங்களை இந்த எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. அது பக்கத்திலே நான் சொல்ல போகிற மற்ற வசனங்களையும் குறித்து கொள்ளுங்கள். நீ வீட்டில் போய் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 8 முதல் 12 வரையிலான வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாமா? 8 to 12. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, எக்ஸ்கியூஸ் மீ, 7ஆம் வசனத்தில் வாசிப்போமா? அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அதில் அந்த புது உடன்படிக்கையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. புது உடன்படிக்கை, நியூ கவர்னன்ட். அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையைப் போல இது இருப்பது இல்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். நல்லா கவனிங்க. இந்த உடன்படிக்கையோட சாராம்சம் என்னன்னு சொன்னா, ஐ வில் பி தேர் காட் அல்லது ஐ வில் பி யுவர் காட், யூ வில் பி மை பீப்புள் அண்ட் ஐ வில் டுவெல் அமாங் யூ. அதுதான் உடன்படிக்கையோட சாராம்சம். நான் உன்னுடைய தேவனாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாக இருப்பீர்கள், நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன், உங்களோட கூட தங்குவேன். அவர் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினார், வானம் கொள்ளாதவர் நம்ம நடுவில் தங்குவேன்னு சொன்னார். அதுபடி he came and tabernacled amongst us என்று யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நம்முடைய என்ன செய்தாரா? வாசம் பண்ணினார்னா தங்கினார், தங்கினார். சரியா? அந்த புதிய உடன்படிக்கைக்கான ஸ்டெப் அவர் எடுத்தது அது. ஸ்தோத்திரம். இப்போ நல்லா கவனிங்க. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களை அவர்கள் எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். 11 வாசிங்க. அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். அல்லேலூயா. அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளதான ஒரு பிளெஸிங் ஒன்று, வயசை தாண்டி அவரை அறிவார்கள். அல்லேலூயா. எல்லாரும் அவரை அறிந்து கொள்வார்கள். அப்போ எவ்வளவு ரெவலேஷன் கொடுக்கிறார். கடவுளை யாராவது அறிய முடியுமா? அவர் வெளிப்படுத்தாம அறிய முடியுமா? nobody can do. என்னை அறிவார். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. ஏனெனில், இங்கே தான் முக்கியமான 12-13 ரொம்ப முக்கியமான வசனங்கள். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, அவங்களுக்கு தகுதி கிடையாது, அந்த மன்னிப்பை பெறுறதுக்கு அவங்களுக்கு தகுதி கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் மன்னிப்பை பெற்றது, பாவ மன்னிப்பை பெற்றது என்னன்னா, நமக்கு தகுதி கிடையாது, கிருபையாய் அவர் மன்னித்தார். கிருபையாய் மன்னித்தார். சொல்லுங்கள், கிருபையாய். இப்போ இந்த கிருபைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் இருக்கிற க்ளோஸ் கனெக்ஷன் தெரியுதா? அந்த புதிய உடன்படிக்கை அவர் கொண்டு வந்ததே கிருபைனாலே. அல்லேலூயா. அதை குறித்ததான அந்த ரெவலேஷன் நமக்கு உள்ள வேணும்னு இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். அந்த ரெவலேஷன் வேணும் ஆண்டவரே எனக்கு. அதை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா எவ்வளோ பெரிய ஃப்ரீடமாக இருக்கும் தெரியுமா? இன்னும் சில விளக்கங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர்கள் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது உருவழிந்து போக காலம் சமீபத்திருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய உடன்படிக்கையோட டெஃபினிஷன், நியூ கவர்னன்ட்டோட டெஃபினிஷன் என்னன்னா, a promise of redemption by God to people as individuals rather than as a nation, and on the basis of God's grace rather than a person's adherence to the law. சரிதானா? என்னமோ அந்நிய பாஷை பேசின மாதிரி இருந்திருக்கும் சில பேருக்கு. பொறுமையாக சொல்கிறேன்.
தேச அளவில் மட்டும் அல்லாது தனி நபர்களின் மீட்பு அல்லது விடுதலையை குறித்ததான வாக்குத்தத்தம் இந்த புதிய உடன்படிக்கையில் இருக்கிறது. அதன்படி ஒருவனுடைய நற்கிரியைகளின் படி அல்ல. நல்லா கவனிக்கணும் ஐயா, நான் பொய் சொல்றதில்ல, அநியாயம் பண்றதில்ல, அக்கிரமம் பண்றதில்ல, நிறைய தான தர்மம் பண்றேன், சன்மார்க்கமா வாழ்றேன், பக்தியா இருக்கிறேன், இது ஒரு மனுஷனை ரட்சிக்க போவது இல்லை. அல்லேலூயா. கோயில் குளங்களா ஏறி இறங்குறேன், புண்ணிய தேடுறேன், புண்ணிய தலங்களுக்கு போறேன், இது ஒரு மனுஷன் என்ன செய்ய போறது இல்லை, மீட்க போவது இல்லை. அதன்படி இந்த புதிய உடன்படிக்கையின் படி ஒருவருடைய கிரியைகளின் படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிற அளவின் படியும் அல்ல. யாருமே மனுஷனா பிறந்த எவருமே 613 நியாயப்பிரமாணங்களை கை கொள்ள முடியவில்லை. எக்ஸப்ட் ஜீசஸ். இயேசுவை தவிர வேற யாரும் அதை கை கொள்ள முடியலைங்கிறது ஆண்டவருக்கும் தெரியும். அப்ப நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிற அளவின் படியும் அல்ல, ஒரு தனிநபருடைய நற்கிரியைகளை பொறுத்து அல்லாமல் முழுக்க முழுக்க கடவுளின் கிருபை மற்றும் இரக்கத்தின் அடிப்படையிலே இலவசமாக கிடைக்கிற மீட்பு. இட் இஸ் ஃப்ரீ கிஃப்ட். இலவசமாய் கிடைக்கிற, இன்னொரு வார்த்தையில சொன்னா பாவ விமோச்சனம். சொல்லுங்க, பாவம். அதுதாங்க புதிய உடன்படிக்கையில் நமக்கு என்ன கிடைக்குது? பாவ விமோச்சனம் இலவசமா கிடைக்குது, கிருபையா கிடைக்குது. அந்த புதிய உடன்படிக்கை அது அவருடைய இரத்தத்தின் மூலமாய் நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ள வந்துட்டா, அந்த புதிய உடன்படிக்கைக்கு உள்ளே வந்துட்டா, அதில் இருக்கிற சில ஆசீர்வாதங்களை நான் அடிக்கோடிட்டு காண்பித்து விட்டு அதுக்கான ஒரு ரெவலேஷனுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதல் ஆசீர்வாதம், அதில் சில ஆசீர்வாதங்களை அறிக்கையோடு இருக்கிறேன். ஜஸ்டிஃபிகேஷன். நீங்களும் நானும் அவருடைய ரத்தத்திற்குள்ளே வந்துட்டோம்னா, அந்த ரத்த உடன்படிக்கைக்கு உட்பட்டு வந்துட்டோம்னா, அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அவரை அப்படியே ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், நமக்கு கிடைக்கிற முதல் காரியம் ஜஸ்டிஃபிகேஷன். ஜஸ்டிஃபிகேஷனுக்கு நமக்கு புரிகிற மாதிரி ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஆஸ் இஃப் we have never sinned. அந்த நாளை நினச்சி பாருங்க. ஆண்டவர் இயேசு உங்களை ரட்சித்த நாளை நினச்சி பாருங்க, ரட்சித்து பாருங்க, மன்னிக்கவும், நினச்சி பாருங்க, ரட்சித்த நாளை நினச்சி பாருங்க. பாடுறோம் இல்லையா? இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றி, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அதில் வழி தப்பி நான் திருந்தேன், பல பாவ பழியதை சுமந்தளந்தேன், அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. ஜஸ்ட் ஆஸ் இஃப். ரட்சிக்கப்பட்ட நாள் நினச்சி பாருங்கள், எவ்வளோ பெரிய பாரத்தை தூக்கி கர்த்தர் வெளியே வச்சார். நம்மளை பார்க்கும் பொழுது யூ ஆர் நோ லாங்கர் அ சின்னர். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த வார்த்தையை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. எவ்ரி செயின்ட் ஹேஸ் அ பாஸ்ட். எவ்ரி செயின்ட் ஹேஸ் அ பாஸ்ட். And every sinner has a future because of this new covenant. இந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, இயேசு நமக்காய் வந்ததினாலே, இயேசு தம்முடைய கிருபை வெளிப்படுத்தினதினாலே, he sees us, God sees us just as if we have never sinned. once இயேசு இரத்தத்தினால கழுவிட்டார்னா, அதுக்கு முன்னால எத்தனை காலங்கள், எத்தனை பெரிய பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும் ஆண்டவருடைய பார்வையில இல்லவே இல்லையே. இட் இஸ் நோ லாங்கர், போயே போச்சு. ஐ நோ லாங்கர் see you as a sinner. அது ஒரு ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஃபிகேஷன். ரெண்டாவது சாங்டிஃபிகேஷன். புதிய உடன்படிக்கைக்குள்ள இந்த சாங்டிஃபிகேஷன் இன்ஸ்டன்டேனியஸாக நடக்கிறதும் உண்டு, அதோட நிறுத்துகிறது இல்லை. நம்ம இந்த உலகத்தை விட்டு நம்ம அடுத்த கரைக்கு, மறுகரைக்கு, அந்த பரலோக வீட்டுக்கு போகிற வரைக்கும் தொடர்ந்து ஏற்றாய் கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அது இல்லைன்னா மேலே உள்ளே போக முடியாது. அதுக்கு என்ன செய்யணுமோ அவர் செய்வார். சாங்டிஃபிகேஷன், புதிய உடன்படிக்கை உட்பட்டு வர்றவங்களுக்கு. மூணாவது புத்திர சுவிகாரம். அது என்னங்க புத்திர சுவிகாரம்? புத்திர சுவிகாரம்னா என்ன? நாம் கடவுளின் பிள்ளைகள் என்று அங்கீகரிக்கப்படுதல். we are approved as the children of God. இன்னைக்கு நீங்களும் நானும் மார்தட்டி சொல்லலாம், நான் இயேசுவின் பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பார்தலத்தின்
சொந்தக்காரர் அவர் எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். அல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகள்ங்கிற நிலைமைக்குள்ள வருகிறோம். அடுத்ததாக கடவுளுக்கு முன்பதாக நீதிமான் என்கிற நிலைமைக்குள்ளே வருகிறோம். நீதிமான், ரைச்சியஸ் பர்சன். பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நீதி எப்படி இருக்கான்? அழுக்கான கந்த. அதை தூக்கிட்டு போகவே முடியாது. அவர்கிட்ட ஒரு மெரிட்டையும் தூக்கிட்டு போக முடியாது. இப்போ மெரிட் எல்லாம் வேண்டாம், தூக்கி ஓரமாக வச்சிரு, இயேசுவின் ரத்தத்துக்குள்ள வா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். அதுதான் புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. அல்ல, நமக்காக அவர் செஞ்சிட்டாருங்க. நம்ம பாவத்தை அவர் சுமந்தார். நமக்கு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியலையா? எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிட்டேன்ப்பா ஆண்டவர் சொல்றார். இந்த புதிய உடன்படிக்கை கொடுத்த ரெவலேஷன். கிறிஸ்துவின் உடன் சுதந்திரர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டு வந்தால் எபேசியர் 1 அதிகாரம் 12 வசனம் குறித்து கொள்ளுங்கள். நான் சில வசனங்களை குறித்து கொள்ளுங்கள் சொன்னேன் இல்லையா? இதில் பக்கத்தில் குறிச்சுக்கோங்க. எபேசியர் 1:12. கிறிஸ்துவின் உடன் சுதந்திரர்னா கோ ஹேர்ஸ், உடன் பங்காளிகள். ஹலோ, கவனிக்கிறீங்களா? உடன் பங்காளிகள்லாம் நம்ம டேர்மில் என்ன சொல்லுவாங்க? கோ ஹேர்ஸ்னா சொத்துக்கு என்னென்ன சொத்துலாம் இருக்கோ அதுக்கு ஐ ஆல்சோ ஹேவ் அ பார்ட், ஷேர் எனக்கும் இருக்குது சொல்கிறோம்ல. இயேசுவுக்கு பிதா எதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறாரோ அதில் எல்லாத்துலேயும் ஒரு ஷேர் நமக்கு வச்சிருக்கிறார். எனக்கு சொல்லும் பொழுதே எனக்கு மெய் சிலிர்க்கிறது. அது புதிய உடன்படிக்கைக்குள்ள ஆசீர்வாதம். இதெல்லாம் எனக்கு ரிவீல் பண்ணுங்க ஆண்டவரே, ரிவீல் பண்ணுங்க. அது தெரியாமல் ஏதோ இம்மைக்குரிய காரியத்தை 2-3 இதை பார்த்துட்டே நாங்கள் இப்படியே எங்கள் வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் என்ன குழம்பு வைக்க போகிறேன், நாளைக்கு என்ன சாப்பாடு செய்ய போகிறேன், என் பிள்ளைக்கு எப்படி கட்டி கொடுக்க போகிறேன், என் பிள்ளையை எப்படி படிக்க வைக்க போகிறேன், நான் கரையேற்ற போகிறேன், எதை வீடை கட்ட போகிறேன், அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன். இம்மைக்குரியதுலையே இப்படியே பார்த்து 70 வயசு டமால்னு உள்ளே போய் கல்லறையில் விழுந்துடக்கூடாது. ஹலோ, ஹலோ, என் கூட இருக்கிறீங்களா? ரிவீல் பண்ணுங்க ஆண்டவரே. அந்த நியூ கவர்னன்ட்டோட ரெவலேஷனை நான் என்ஜாய் பண்ணணும் இந்த லைஃப்பில் இருக்கும் பொழுதே. ரைட் ஆன் திஸ் எர்த் வென் ஐ லிவ். இந்த உலகத்தில் நான் வாழும் பொழுதே அந்த புதிய உடன்படிக்கைக்குரியதான அந்த ஆசீர்வாதங்களை நான் இந்த ஆவிக்குள்ளே நான் அறிந்து அதை அனுபவிக்கிறதற்கு அந்த ரெவலேஷன் எனக்குள்ளே தருவீராக. அல்லேலூயா. உடன் சுதந்திரர். அனதர் பிளெஸிங் எபேசியர் 3:12. எபேசியர் 3:12 என்ன எழுதப்பட்டிருக்குது? தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியம் வேற எவருக்கும் கிடையாது. யார் இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள வர்றாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் தர்றாரு. அதை ஓப்பனா கொடுத்துட்டார். புதிய உடன்படிக்கை இது எல்லாருக்காகவும் சிந்தப்படுகிற என் ரத்தம், எல்லாருக்கும் ஓப்பன் இன்விடேஷன் கொடுத்துட்டாரு. அதை அறிந்து உணர்ந்து புரிந்து தாழ்த்தி உள்ள வர்றவங்க மன்னிங்க ஆண்டவரே, கழுவுங்க ஆண்டவரே, உங்க பிள்ளையா ஏத்துக்கோங்க ஆண்டவரேன்னு வர்றவனை எடுத்துடுறார், கூட எடுத்துடுறார். அல்லேலூயா. இல்லை நாங்கள் எங்கள் வழியில் போகிறவங்கள அது அவங்கள அதை என்ஜாய் பண்ண முடியாது. அந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் தேவனிடத்தில் தைரியத்தோட, அதுதான் முக்கியம். தேவனிடத்தில் தைரியத்தோட மாத்திரமல்ல திட நம்பிக்கையோட அவர் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாரு, அவர் என்னை ரிஜெக்ட் பண்ண மாட்டாரு, அவர் என்னை ஏற்றுக்கொள்வார், என்னை நித்தியம் வரைக்கும் கொண்டு சேர்ப்பார்ன்ற திட நம்பிக்கை. என்னை பஸ்பமாக்கி போட்டுற மாட்டார், என்னை பட்சித்தர மாட்டார், என்னை அன்போடு அரவணைப்பார் என்கிற திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேருகிற பாக்கியத்தை இயேசு இந்த புதிய உடன்படிக்கையின் மூலமா நமக்கு கொடுத்தார். இப்போ எத்தனை பேருக்கு அது விளங்கி இருக்குது? We don't have to have a feeling of terror when we go to God because of Jesus. அதுக்கெல்லாம் இவ்வளோ கண்ணீரோட நன்றி சொல்லணும் தெரியுமா? இந்த பட்சிக்கிற அக்னியை போன்ற இந்த பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு முன்பதாக அவர் பக்கத்தில் போகிறதுக்கு, அவர் பிரசன்ஸில் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக. அன்னைக்கெல்லாம் பிரதான ஆசாரியன் முதற்கொண்டு தனக்கு பிராயச்சித்தம் பலி செய்யாமல் தப்பி தவறி சின்ன தப்போடு கூட அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழையவே முடியாது. நோ கேரண்டி ஃபார் ஹிஸ் லைஃப். நான் இன்னைக்கு தேவாலயத்தின் திரைச்சீலே மேலிருந்து கீழ் வரைக்கும் அவர் கிழித்து போட்டு, நான் உனக்காக ரத்தம் சிந்தினதுனால என் பிதாவின் சமூகத்துக்கு தைரியமா வா ஆண்டவர் கூப்பிட்டார். இந்த ரெவலேஷன் ஆண்டவர் நமக்குள்ள தரும்படி ஜெபம் பண்ணுங்க. ஷக்கரபல துடபா வரஷி மனஹத்துர்பியாகவா.
இந்த புதிய உடன்படிக்கக்கூடிய ரெவலேஷன் எங்களுக்குள்ள தாங்க ஆண்டவரே, எங்களுக்குள்ள தாங்க ஆண்டவர். நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன், அதிகமாக உணர ஆரம்பிக்கிறேன். God is approving this statements. அதுக்கு அடையாளம் அதுதான். ஆண்டவர் இந்த சத்தியத்தை நம்ம நடுவில் அவர் அப்ரூவ் பண்ணி கொடுக்கிறார். ஷபாலா காத்தி மனாசி அந்தரபா லிம்பரா ஹுடமா கஷ்கே லோரத்தியா லபோகமா ரிபிஷி அந்தரதகலபா. இந்த ரெவலேஷன் எனக்குள்ள தாங்க, இந்த சபை மக்களுக்குள்ள தருவீராக. இந்த புதிய உடன்படிக்கைக்குரியதான ஆண்டவரே இந்த ரெவலேஷன் எங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள்ளே தருவீராக. ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்குள்ளே, ரட்சிக்கப்படாத நபர்களுக்குள்ளே கர்த்தர் இதை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குள்ளாக இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபம் கேட்டிருக்கிறதுக்காக கர்த்தரை சத்தத்தை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் மூணு குறிப்புக்காக சொல்லி ஜெபித்து முடிக்க போகிறோம். குடும்பங்களில் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற யார் யாருடைய வாழ்க்கையில் சீர்திருத்தங்கள், மனம் திரும்புதல்கள் தேவையோ அதை கர்த்தர் கொண்டு வரும்படிக்கு. அல்லேலூயா. ஆண்டவரே, என் குடும்பத்தில் இவருக்கு சரியா இல்லையே, அவங்க சரியா இல்லையே, இவங்க விரும்பினபடி இல்லையே, ஏற்றபடி இல்லையே, அப்படி இல்லையே, இப்படி இல்லையே, சீர்திருத்தம் தேவையா இருக்குதப்பா, இவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே மனம் திரும்புதல் தேவையா இருக்குதே அப்படின்னு யார் யாருடைய வாழ்க்கையில் சீர்திருத்தங்கள் நம்முடைய குடும்பத்தில் தேவை என்று நாம் ஜெபிக்கிறோமோ அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மனம் திரும்புதலையும் சீர்திருத்தலையும் கொண்டு வரும்படிக்கு வலது கரத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் குடும்பங்களில் யாராவது இருந்தால் ஜெபம் பண்ணுங்க. அவங்க பேரை மனசுலையாவது சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பர்சனை திருத்துங்க ஆண்டவரே, ஒரு சீர்திருத்தம் வரட்டும், அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வரட்டும், அவங்க பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள வரட்டும், அவங்க உம்முடைய விடுதலைக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கபா லகா துடா மனே கபாலபா ரபாலபா சந்தலா குடபலா கபலஹோ ரிகா ஹிபி கடோதமியாந்தரலஹாத்தியா மெக்க குரோகே ஷியாக்கலோட மனபரபரபா. சீர்திருத்தங்கள் உண்டாவதாக, குடும்பங்களுக்குள்ளே சீர்திருத்தங்கள் உண்டாவதாக, மனம் திரும்புதல் உண்டாவதாக ஆண்டவரே. அடுத்ததாக, எந்தெந்த குடும்பங்கள் எந்தெந்த நன்மைகளை எதிர்பார்த்து காத்திருந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அந்தந்த நன்மைகளை கர்த்தர் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே கிருபையாய் கட்டளையிடும்படிக்கு எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய சபையில் இருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் எந்தெந்த நன்மைகளை அவர்கள் எதிர்பார்த்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, எந்தெந்த நன்மைகளுக்காக காத்திருந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அந்த நன்மைகளை ஆண்டவர் இந்த வருஷத்திலே கிருபையாய் அருளி செய்வீராக, கிருபையாய் அருளி செய்வீராக, கிருபையாய் அருளி செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே சேருதுக்காய் கர்த்தரை சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அடுத்ததாக திருச்சபை. இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பை நான் சொல்ல போகிறேன். தயவு செய்து உள்வாங்கி எழுதி வச்சுனாலும் அடிக்கடி ஜெபம் பண்ணுங்க நம்ம சபை மக்களுக்கு. தட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஐ வாண்ட் டு ஹேவ் ஃபார் திஸ் சர்ச். ஆமென். நான் சொல்ல போகிற ஒரு காரியம் இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கணுன்றது தான் என்னுடைய மைண்ட் செட். அப்படி இருந்தால் மட்டும்தான், அப்படி வந்துட்டால் தான் வெளியே போய் சந்தோஷமாக சொல்லுங்கள், எங்களுக்கு மனோஜ் பாஸ்டர் தான் பாஸ்டர்னு, இல்லைன்னா சொல்லக்கூடாது. அல்லேலூயா. என்ன தெரியுமா ஆண்டவரே, எனக்கு இந்த சபையை குறித்ததான ஒன் ஆஃப் த விஷன்ஸ் that God has given me to pray for, ஜெபிக்கிறதுக்காக இந்த சபை குறித்து கர்த்தர் எனக்குள்ளே போட்டிருக்கிற ஒரு பாரம் தரிசனம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை விட கர்த்தருக்கு அடுத்த காரியங்களுக்கும் நித்தியத்துக்கு அடுத்த காரியங்களுக்கும் அதிக முன்னுரிமை கொடுப்பவர்களாக இந்த சபை மாற வேண்டும். அல்லேலூயா. அந்த சபை மக்கள் மாறணும், மாறித்தான் ஆகணும், இல்லைன்னா மாற்றுவார். ஏதாவது ஒரு இன்சூரன்ஸை கொடுத்து உள்ள லைஃப்பில் எதையாவது ஒன்று கொண்டு வந்து மாற்றுவார். வேணா பார்த்துக்கோங்க, இந்த முழங்கால் சும்மா வீண் போகாது. அல்லேலூயா. இங்கேருந்து வடித்த கண்ணீர், தரையில் உருண்டு ஜோம் பண்ணதெல்லாம் ஆவியானவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. இங்கே முன்னாடி வரும்போது அவருக்கு என்னங்க நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறாரு, மைக்கை பிடிக்கிறாரு, பேசுகிறாரு, அப்படி தான் 4 பேர் நினைப்பாங்க. ஆனால் பிஹைண்ட் த சீன்ஸ் எவ்வளோ கண்ணீர்கள் போகுது, எவ்வளோ முழங்கால் ஜெபம் போகுதுன்றது யாருக்கும் தெரியாது, அவருக்கு தெரியும். அதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சபை மக்களை அப்படி பக்குவத்துக்குள்ளே கொண்டு வருவார் அவர். அல்லேலூயா. கொஞ்சம் ஈல்டு பண்ணால் போதும் கொண்டு வந்துடுவார். இல்லையா, நான் இங்கே தான் இருப்பேன் ஆனால் அப்படி உலகப்பாடு இருப்பேன்னு சொன்னால் ஏதாவது ஒன்று அனுமதிப்பார். அதுக்கப்புறம் அவங்க வழிக்கு வந்துடுவாங்க. அப்படியே ஆண்டவரே, முன்னுரிமை எல்லாம் கர்த்தருக்கு அடுத்த காரியத்துக்கும் நித்தியத்துக்கு அடுத்த காரியத்துக்கும் தான் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? இந்த சபை மக்கள் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை விட
கர்த்தருக்கு அடுத்த காரியங்களுக்கும். சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள்லாம் நம்மளை சேர்த்து சொல்லுவோம், இந்த சபை சபைனா பில்டிங்லேயே நாம தானே, இன்னைக்கு வராதவங்களையும் நினச்சி சொல்லுவோம். இந்த சபைக்கு வந்து எத்தனையோ பேர் ஆராதிக்க வர்றாங்க, எத்தனையோ பேர் சாட்சிக்கிழமை ஆராதனைக்கு வர்றாங்க. ஆண்டவரே எல்லா குடும்பங்களும் இந்த திருச்சபை எல்லாரையும் நாங்கள் நினச்சி ஜெபம் பண்ணுறோம். இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை விட இந்த திருச்சபை மக்கள் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களுக்கும் நித்தியத்துக்கு அடுத்த காரியங்களுக்கும் அதிக முன்னுரிமை கொடுப்பவர்களாக நீர் பக்குவப்படுத்துவீராக. எங்களை பக்குவப்படுத்துவீராக, எங்கள் மனதை பக்குவப்படுத்துவீராக, எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துவீராக. கர்த்தருக்கு அடுத்த காரியங்களுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நித்தியத்துக்கு அடுத்த காரியங்களுக்கும் பிரையாரிட்டி கொடுக்கக்கூடிய விதத்திலே, முன்னுரிமை கொடுக்கக்கூடிய விதத்திலே கர்த்தர் எங்களை பக்குவப்படுத்துவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளை எங்கள் குடும்பங்கள் அப்படி வளர்க்கும்படிக்கு கர்த்தர் கிருபை தாரும். எங்கள் பிள்ளைகளை அப்படி வளர்க்கிறதுக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் தருவீராக. எவ்ரிதிங் எல்ஸ் ஃபாலோ as default. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியப்பா, ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். தனிப்பட்ட தேவை இருந்தால் வலது கரத்தை உயர்த்துங்க. பிதாவே, உயர்த்தப்பட்ட கரங்களை நீர் பார்க்கிறீர், இவர்கள் மனிதர்களிடத்தில் அல்ல. ஓ சர்வ வல்லமுடைய தேவனாகி உம்மிடத்திலே அவர்கள் உயர்த்தி இருக்கிறார்கள். அவர்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் தேவரீருடைய சித்தத்தின்படியாய் அவள் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து அந்த தேவையை சந்தித்தருள வேண்டும் என்று சொல்லி அடியான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஜனங்கள் சமாதானத்தோடு தங்கள் இல்லங்களுக்கு செல்லும்படி உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பீராக. அவர் வீடுகளிலே இருக்கும் பொழுதும், பிரயாணங்களிலே இருக்கும் பொழுதும், வீடுகளிலே சமையல்களை செய்து கொண்டிருந்தாலும், வேலை ஸ்தலத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருப்பீராக. Make us a blessing to others, O God. நாளை தின ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மகிமையுள்ள ஆராதனை இருக்கட்டும். உடைய வார்த்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.